Good morning, good afternoon. லாபம் வழங்கும் என்ஆர்ஐ வெபினாருக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. ராதிகா மேம், குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்ட்டு கொஞ்சம் சேட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றதை சேர்த்து வந்து போடுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் வெல்கம். அண்ணாமலை, பாலாஜி முத்து, பாஷா, எசக்கி, குமார் ராஜன், மஞ்சுளா, ராதிகா, ரகுநாதன், ராஜசேகரன், ராஜேஷ், பிரியா, ராகுல், செந்தில், வெல்கம் ஆல். சிவசுப்பிரமணியன், சோமசுந்தரம், ஸ்ரீ, தருஷ், சுரேஷ் விஸ்வநாதன், வெங்கடேஷ். So, நிறைய பேர் ஒருத்தர் இருக்கீங்க. கத்தார், சிங்கப்பூர் எல்லாத்துல இருந்தும் வந்துட்டு இருக்கீங்க. அபுதாபி, ஆஸ்திரேலியா, கிரேட், ஜெர்மனி. வெல்கம் பாலாஜி. ஜெர்மனிலேருந்து இன்னைக்கு மெயினாக நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஓவர்வியூ முன்னாடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட போட்டிருந்தேன். மெயினாக என்ஆர்ஐஸ் எப்படி 10 crores கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் இந்த 10 crores, எதற்காக 10 crores பர்டிகுலராக வந்து சேர்க்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த 10 crores எப்படி சேர்க்க போகிறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக எஸ்ஐபி செஞ்சு இந்த 10 crores எப்படி அக்யூமுலேட் பண்ணலாம், ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆம், முருகேசன் ஃப்ரம் சிங்கப்பூர், வெல்கம் சார். அதுக்கு முன்னாடி 10 crore சேர்க்கிறது யார் யாரெல்லாம் வந்து பாசிபிள் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க, அவங்க எல்லாருமே வந்து 10 CR அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் அந்த ஜோஷோட இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நிறைய டைம் ஜோன்ஸ் வேறு வேறு இடத்துல இருந்து வர்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 5 minutes நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்படியே அதுக்காண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். 10 crore, 10 CR அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 4 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான் 10 crore வேணுமா? எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி தான் இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம. Great. செந்தில்குமார், பாஷா, நவீன், மாதேஸ்வரன் 10 crore அப்படின்றாரு. முரளி. ஸோ எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. வை 10 crore? வாட் இஃப் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இஸ் லெஸ் தென் 10 crore? எஸ், நல்ல கேள்வி பாலாஜி. அதற்கான விடையை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா 10 crore அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு ஆஸ்பிரேஷனல் ஃபிகராக வந்து இருக்கும். நிறைய வந்து இதுவாக இருக்கும். ஒரு நிமிஷம். குமார் சார், இஃப் யூர் ஃபேஸிங் எனி டிஃபிகல்ட்டி, நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு கூட திரும்ப வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் தி இது. யா, தேங்க்ஸ். ஷேக் முகமது 10 crore போட்டிருக்காரு. என்னன்னா பாலாஜி கேட்டிருந்தாரு, ஏன் வந்து வாட் இஃப் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இஸ் லெஸ் தென் 10 crore, எதற்காக வந்து 10 கோடி ரூபாய் வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு. முக்கியமாக ஒரு டேபிள் உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி செஷன் அதை வந்து காட்டுறோம். உங்களுக்கே வந்து ஏன் 10 கோடி ரூபாய் வந்து சேர்க்கணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி என்ஆர்ஐஸ்க்கு தான் இந்த 10 கோடி ரூபாய் அப்படின்றது இருக்கு. நாளைக்கு ஒரு வெபினார் நடத்துகிறோம். மோஸ்ட்லி அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ், தமிழியன்ஸ், அவங்களுக்காக வந்து ஒரு வெபினார் நடக்கலாம். அதில் 5 கோடி சேர்ப்பது எப்படி அப்படின்ட்டு அதில் வந்து சொல்லித்தர போகிறோம். இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி நீங்கள் அடைவது அப்படின்றத பற்றி நாளைக்கு வந்து சொல்லித்தர போகிறோம். டாரஸ் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ரீஜனல் ஹெட் மிஸ்டர் மில்லட் பாபின், அவர் வந்து நாளைக்கு வெபினார் வந்து அட்டன் பண்ணுறாங்க.
இன்னைக்கு வெபினார் எடுக்க போகிறது வந்து உங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மிஸ்டர் ஏஆர் குமார், இது ஃபார்மர் எடிட்டர் ஆஃப் நாணயம் விகடன். 10 ஆண்டுகளாக அங்கே எடிட்டராக இருந்துட்டு, ஸோ இப்போ லாபம் நிறுவனத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அனலிஸ்டாக வந்து இருக்காரு. அவர் தான் உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது அவர் தான். சரிங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. வித் நோ ஃபர்தர் ado நம்ம டாபிக் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்டேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது அப்படின்னா ஸ்க்ரீன் ஒரு தம்ஸ் அப் போடுங்க, ஸ்க்ரீன் தெரியுது அப்படின்னா. ஸோ நம்ம வந்து போயிடலாம். எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்க்ரீனும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தம்ஸ் அப் போடுங்க, போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். திஸ் இஸ் த ஸ்க்ரீன் வி ஆர் கெட்டிங். ஓகே, ஓகேம்மா. தேங்க்யூ. ஐ பிலீவ் இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதில் ப்ரெசன்டேஷன் தெரியுதா? எஸ், ப்ரெசன்டேஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா, கிரேட். ஸோ 10 கோடி ரூபாய் சேர்ப்பது எப்படி அப்படின்ற லாபம் வழங்கும் இந்த சிறப்பு வெபினாருக்கு கலந்து கொள்ளக்கூடிய எல்லா என்ஆர்ஐஸ்க்கும், கடல் தாண்டி வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எங்களின் வணக்கம். லாபம்னா என்ன அப்படின்றது மோஸ்ட்லி உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய பாஸ்ட் வெபினார்ஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி லாபத்தில் பல பேர் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இப்போ வந்து இருப்பீங்க. லாபம் அப்படின்றது ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போதைக்கு நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் எல்லாருக்கும் செல் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 42 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கொட்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டாரஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க. அதில் டாப் 35 கம்பெனிஸ் கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம், எம்பேனல் ஆயிருக்கோம். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கம் டு லாபம். உங்களுடைய கோல்ஸ் என்ன, உங்களுடைய ரிஸ்க் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கான சூட்டபிளான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நாங்கள் பரிந்துரைப்போம். எங்ககிட்டே நீங்கள் வாங்கலாம். லாபமுடைய ஆப் மூலயமாகவே நீங்கள் இதை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கூட தொடர்ந்து நீங்கள் பேசி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுடைய கோல் முடிகிற வரைக்கும் எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வில் பி கைடிங் யூ. வி ஆர் ஹெட் குவார்ட்டர்ட் இன் சென்னை அண்ணா சாலை, வாசன் அவென்யூ, ஆனந்த விகடன் ஆப்ரேட் ஆகிருக்கு. அதே ஆஃபீஸில் தான் வந்து லாபமும் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. எங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்கோம், லாபம்.மணி. யா. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷனோட இன்னைக்கு 10 கோடி ரூபாய் நிதி சேர்ப்பது எப்படி அப்படின்ற இந்த வெபினாரில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது இதுதாங்க. ஒரு பேனா பேப்பர் தயவுசெய்து எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பட்ஜெட்டிங் போடுவது எப்படி, பணக்காரராகும் ஃபார்முலா, ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த காம்பவுண்டிங்குடைய பேசிக்ஸ் என்ன, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும், அதோடைய அடிப்படைகள், 10 கோடி சேர்க்கறதுக்கான மெயினாக எஸ்ஐபி மூலம் 10 கோடி சேர்க்கறதுக்கான அந்த கால்குலேஷன் அந்த டேபிள்லையும் உங்களுக்கு காட்டுறோம். அதே மாதிரி கூடுதலாக ஒரு போனஸ் என்னென்ன இருக்குது லாபம்ல அப்படின்றது சொல்ல போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கோல் கால்குலேட்டர். ஏன்னா நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இது ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறோம். பட் நீங்களும் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக ஒரு கோல் கால்குலேட்டரும் அட் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து கொடுக்குறோம். இந்த கோல் கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் வந்து காட்டுறேன். அதே சமயத்தில் கடைசியில் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் நாங்கள் வந்து போடுவோம். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது யார் யார் அப்படின்றதுலாம் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் தான் இந்த கோல் கால்குலேட்டருடைய உங்களோட இமெயில் ஐடி வாங்கிட்டு அந்த கோல் கால்குலேட்டரை உங்களோட இமெயிலுக்கு நாங்கள் வந்து அனுப்புவோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கோல் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபீட்பேக் ஃபார்மும் நீங்கள் வந்து தயவுசெய்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுக்க மறக்காதீங்க. இமெயில் ஐடிக்கு தான் இந்த கோல் கால்குலேட்டருடைய எக்ஸல் ஷீட்டை நாங்கள் வந்து அனுப்புவோம். சரி, இன்னைக்கு நம்மளுடைய வெபினாரை தொகுத்து வழங்க போபவர் ஸ்பீக்கர் வந்து ஏஆர் குமார் சார். இது ஃபார்மர் எடிட்டர் ஆஃப் நாணய விகடன் அண்ட் கரண்ட்லி இஸ் தி சீஃப் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் லாபம். ஏஆர் குமார் சார், ஐ திங்க் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் எஸ். நன்றி செல்வா. அனைவருக்கும் காலை வணக்கம்.
கிட்டத்தட்ட ஒரு 72 பேர் உலகத்தின் பல பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. வளைகுடா நாடுகள்ல இருந்து அதிகமான தமிழர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க ஒரு ஒரு மதிய வணக்கம். ஓகே, இந்தியாவுல மதியம், ஆனா உங்களுக்கு இப்ப 11 மணி பக்கத்துல இருக்கும். ஓகே, ஒரு முக்கியமான நேரத்துல நம்ம பேச ஆரம்பிக்க போறோம். ஓகே, என்னுடைய நான் அந்த சேட் லிஸ்ட்ல இருக்கிற யார் யாருன்னு போய் பார்த்ததுல ஏற்கனவே சில பேர் ஆன்போர்டு ஆனவங்க பார்த்தேன். ஓகேயா? ஸோ அது போக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்க விரும்புறேன். அந்த கேள்வியின் கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் என்னுடைய ஸ்பீச்சை நான் வடிவமைச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏற்கனவே எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சிருக்கீங்க? ஆல்ரெடி இன்வெஸ்டிங் அப்படிங்கிறவங்க வெறும் ஏஐ அப்படின்னு சேட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். ஏஐ ஆல்ரெடி இன்வெஸ்டிங் எத்தனை பேர் பண்றீங்க? ராதிகா பண்றீங்க, கண்ணன், சாம் பிரவீன், சாம்சங், ஐபோன். உங்க பேர் போடலாமே, உங்க பேர் ஏன் என்ன இப்படி ஒரு பேர் போட்டு வச்சீங்க? மஞ்சுளா ஸ்ரீகுமார், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பேர்லாம் போடுறது. மூர்த்தி. ஓகே, ஓகே, சரி. இவங்கெல்லாம் எஸ் போடுறீங்க. ஓகே, இது வரைக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டதே கிடையாது சார் அப்படின்னு சொல்றவங்க என்வின்னு போடலாம். நோ, இது நோ ஐ, என்ஐன்னு போடலாம். நோ இன்வெஸ்டிங் அப்படின்னு. ஓகே, சரவண பெருமாள், சாம்சங், ஐபோன். என்ன ஐபோன் அங்க எஸ் போட்டாரு, இங்க இது வேற ஐபோன், அது வேற போல. தருண், வேற இவ்வளவுதானா? ரிஷியா, முரளி. கிட்டத்தட்ட 75 பேர் இருக்கீங்க. பட் ஆனா எஸ்ன்னு போட்டது ஒரு 6 7 பேர், நோன்னு போட்டது ஒரு 6 7 பேர். மத்தவங்க எல்லாம் சைலண்டா இருக்காதீங்க. இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுக்குவோம். அப்பதான் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சோ இப்ப இந்த ஏஐ இருக்கு இல்லையா, ஏற்கனவே பண்றவங்கல்ல எத்தனை பேர் வந்து டைரக்ட்ல பண்றீங்க? டி மட்டும் போடுங்க. டைரக்டா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? டி. நவீன் பண்றீங்க, டி. சிவா, சுரேஷ், முரளிதரன். ஓகே, ஓகே, ஓகே. உங்க இதுல வந்து பல பேர் வந்து ஓகே டிஆர் பிளஸ் எஸ்ஆர். ஓகே, டி. நிறைய பேர் வந்து டைரக்ட்ல பண்றீங்க அப்படிங்கறது வந்து புரியுது. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதை பத்தி நம்ம பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்ப ஓரளவுக்கு கணிசமா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்ப இனிமே பல பேர் வந்து புதுசா பண்ண ஆரம்பிக்க போறீங்க. ஸோ அப்படிங்கிறவங்க ரெண்டு விதமான ஆட்களும் இதுல வந்து இருக்காங்க. அதாவது ஒரு குரூப் பேருக்கு வந்து இது என்னன்னு தெரியும், ஆனா வந்து வேற எங்கேயோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்களுக்கு இது என்னன்னே தெரியாது, அதனால வந்து இப்ப புதுசா பண்ணலாங்கிற ஒரு இதோட வந்திருக்காங்க. ஸோ உங்க அத்தனை பேருக்குமான ஒரு ஆன்சர் கிடைக்கும், பொதுவான ஆன்சர் கிடைக்கும். பர்டிகுலரா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து என்னுடைய நம்பரோ அல்லது வேற ஆனம் நம்பரோ செல்வா போடுவாரு. நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம்ல வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகேயா? உங்களோட தனியா நாங்க பேசணும் அப்படின்னா அதுக்கான ஒரு நேர ஒதுக்கீடும் கேலண்டில பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து செல்வா அடுத்து போடுவாரு. ஸோ இப்ப நம்ம அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட்ல வருவோம். ஓகேயா? சோ நம்ம ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும் அல்லது ஏன் வந்து முதல்ல முதலீடு செய்யணும், அந்த ஒரு கேள்வி வந்து முக்கியமானது. வர்ற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு ஜாலியா இருக்காம ஏன் வந்து நம்ம ஆஹ் பணத்தை சேமிக்கணும் அல்லது பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான், அப்படிங்கிறத காட்டுற ஒரு ரெண்டு பிக்சர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு பட்டு ஒரு ஒரு பிக்சர்ல பாத்தீங்கன்னா வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது. ஓகேயா? இன்னொரு பிக்சர்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் வெளியே போகுது. இதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. ஓகே, பட்ஜெட் இல்லாத வாழ்க்கைங்கிறது நம்ம எவ்வளவு பணம் செலவு பண்றோமோ அதை அப்படியே காட்டாற்று வெள்ளம் மாதிரி அடிச்சுக்கிட்டு போயிடும். முதல் மாசம் நம்ம வந்து 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவோம். அடேங்கப்பா, 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனா
25ஆம் தேதி பிறகு பாத்தீங்கன்னா பையில பணம் இருக்காது. காரணம் என்னன்னா, காட்டாற்று வெள்ளம் மாதிரி தண்ணி அணை நிறைய இருக்கு, பர்ஸ் நிறைய பணம் இருக்கு, ஆனா எங்க போச்சுன்னு தான் தெரியல. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போச்சுன்னா அதுல எதற்காவது வந்து யூஸ் ஆகுமா? இருக்கிற வீட்டை கூட அடிச்சுட்டு போயிடும். ஓகே, ஆனா இதே இது நீங்க பட்ஜெட் போட்டு வாழ்றப்ப உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேமிப்புக்கு போகணும், எந்த அளவுக்கு செலவுக்கு போகணும், எந்த அளவு சந்தோஷத்துக்கு போகணும் அப்படின்னு பிரிச்சு செலவு பண்றப்ப நம்மளுடைய பணம் 25 தேதிக்கு ஆனா என்ன, 30ஆம் தேதி வரைக்கும் கூட அந்தந்த இடத்துல பணம் இருக்கிறதுனால நமக்கு பணம் போதுமான அளவு இருக்கும். நம்ம அதை 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க தான் வந்து மாச கடைசியில பணம் வச்சிருக்கிறவங்கன்னு கிடையாது. 30,000 சம்பாதிச்சா கூட அதை திட்டம் போட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா மாச கடைசி வரைக்கும் பணம் வருங்க. ஸோ பட்ஜெட் போட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிறது முக்கியமான விஷயம். அப்படி நடத்தினாதான் நம்ம பிற்காலத்துக்கான பணத்தை நம்ம நிறைய சேர்க்க முடியும். சரி, பட்ஜெட் போடுறது சார், பட்ஜெட் போடுறதுக்குன்னா எது எதுக்கு சார், எவ்வளவு நம்ம ஒதுக்கீடு பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு குழப்பம்ங்கிறது எல்லார்கிட்டயுமே வந்து இருக்கு. பொதுவா பட்ஜெட்டுக்கான ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கு முதல்ல 50% நீங்க கொடுத்துருங்க. இப்ப உதாரணமா வீட்டு வாடகைங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை, அதுக்கு நீங்க அதுல உங்க 50%ல அது ஒரு பகுதி போயிடணும். சாப்பாட்டு செலவு, நம்ம வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 3 வேளைக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவைக்கான ஒரு இதுல வந்து இது பண்ணணும். இப்ப கல்வி கட்டணம், குழந்தைங்க வந்து காலேஜ்ல படிக்கலாம், ஸ்கூல்ஸ்ல படிக்கலாம், அவங்களுக்கான கல்வி கட்டணங்கிறது அடிப்படை தேவை. சோ இது மாதிரியான தவிர்க்கவே முடியாத செலவுகள் அடிப்படை தேவைகள்ல வரும். அதுக்கு 50% பணத்தை நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஒதுக்கி வச்சிடணும். ஓகேயா? உதாரணமா 3 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா 1,50,000 இதுக்கு ஒதுக்கி வச்சிடணும். அடுத்து 20%, அடுத்து வந்து 30% ஆசைகள். ஆசைகள் ஆசைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. அந்த ஆசைகள் தான் இன்னைக்கு நம்மள வந்து உயிர்ப்போட வச்சுக்கிட்டு நம்மள ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. கடல் காண்டி எங்கேயோ நம்ம பெர்சியாவிலையும் ஜெர்மனிலையும் அல்லது வந்து, சார் சரியா கேக்குதா என் வாய்ஸ்? எஸ் போடுங்க எல்லாரும். சரியா கேட்டதுன்னா எல்லாரும் எஸ் போடுங்க. ஓகே. ஸோ இந்த ஆசைகள்ங்கிறது தான் வந்து நம்மள உயிர்ப்போட வச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ பாலக் சார். ஸோ நம்ம அந்த ஆசைகள் தான் நம்மள வந்து உயிர்ப்போட வாழ வச்சிருக்கு. இப்ப நம்ம புதுசா ஒரு படம் வந்தா பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணம் நடந்தா வந்து போகணும்னு நினைக்கிறோம், அல்லது வந்து ஒரு தீபாவளியோ ரம்ஜானோ வந்தா புது ட்ரெஸ்ஸுகள் வாங்கணும்னு நினைக்கிறோம். இப்படி நம்மளுடைய தேவைகள் பலவிதமா இருக்கு இல்லையா? ஆசைகள் பலவிதமா இருக்கு. இந்த ஆசைகள் நிறைவேற்றினாதான் நமக்கு வாழ்க்கையில உற்சாகமா இருக்கும். அந்த உற்சாகத்துலதான் நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும். அந்த சம்பாத்தியத்தை வச்சுதான் நம்ம இன்னும் பெரும் பணம் சேர்க்க முடியும். சோ அப்ப நம்ம இந்த ஆசைகளுக்கு ஒரு 30% நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற 20% கட்டாயமா சேமிப்பு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து போகணும். சேமிப்பு முதலீடு ஏன் பண்ணணும்? ஏன்னா நம்ம எதிர்காலத்துல நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்கு. இப்போ உதாரணமா குழந்தைகளை நல்ல படிப்பு படிக்க வைக்கணும், அல்லது குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல விதமா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்ங்கிறது முக்கியமான இருக்கு, ஒரு ஒரு எதிர்கால தேவையா இருக்கு. அதற்கு பிறகு நம்மளுடைய இப்ப திடீர்னு ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு ஆசை இருக்கலாம். ஸோ இது மாதிரியான எல்லா எதிர்கால தேவைகளையும், தேவைகளுக்கான பணத்தை சேமிக்கிறது, முதலீடுங்கிறது 20%ங்கிறது கட்டாயமா நீங்க வந்து பண்ணி ஆகணும். 3 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா 60,000 ரூபாய கட்டாயமா சேமிப்பு அல்லது முதலீடு அப்படிங்கிறத நீங்க வந்து ஒதுக்கிடுங்க. ஸோ இந்த 50, 30, 20ங்கிற ஃபார்முலாவை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டை ரொம்ப சிம்பிளா நீங்க வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து, ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம விளக்கி சொல்லிட்டோம். 20%ங்கிறது கட்டாயமா நீங்க இதுல அதாவது நம்ம பல பேரும் பண்றது. ஆனா இப்ப நம்ம வந்து பண்ண வேண்டியது இந்த ஆசைகளுக்கு 20%ங்கிறத குறைச்சு, தேவைகளுக்கு 30%ங்கிறத குறைச்சு 50% நம்ம வந்து முதலீடு செய்ய முடியுமா? பல பேர் வந்து, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, 50%னா நான் வாங்குற 30 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபாவுல 1,50,000 ரூபா நான் முதலீடு பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
ஆனா நீங்க இந்த பட்ஜெட்டை தெளிவா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால 30%, 50%, உங்களால தெளிவா சேர்க்க முடியும். ஒருவேளை 50% என்னால் சேர்க்க முடியலைன்னா அதுக்காக வந்து நீங்க இப்ப சேர்க்காமலே இருந்துடாதீங்க. 45% சேர்க்க முடியுமான்னு பாருங்க, அல்லது 40% சேர்க்க முடியுமான்னு பாருங்க, அல்லது 35, 30ன்னு சேர்க்க முடியுமான்னு பாருங்க. 30%க்கு மேல உங்களுடைய முதலீட்டு கீழே கொண்டு போகவே போகாதீங்க. குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய்னா அதுல 30% என்னவோ அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற ஒரு முடிவோட பட்ஜெட் போட ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து. ஸோ ஏன் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சொன்னேன். நம்மளுடைய எதிர்கால தேவைங்கிறது பலவிதமா இருக்கு. அந்த எதிர்கால தேவைக்கான பணத்தை நம்ம தான் வந்து சேர்க்கணும். யாராவது வந்து சார், உங்க உங்க பையனை நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன் சார் அப்படின்னு யாராவது நம்மகிட்ட கேட்டு வந்து இது பண்ணுவாங்களா? அல்லது உங்க உங்க பொண்ணு வந்து உங்க பெண் குழந்தைக்கு வந்துட்டு எப்படி சார் ஒரு 1 கோடி ரூபாய் கல்யாணத்துக்கு செலவாகுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. நம்ம குழந்தையுடைய படிப்பு, நம்ம குழந்தையுடைய கல்யாணத்தை நம்ம தான் பண்ணி வைக்கணும். அதுக்கான பணத்தை நாம தான் சேர்த்து வைக்கணும். நம்ம மத்தவங்க குழந்தைக்கும் நம்ம அந்த மாதிரி செலவு பண்ண போறதும் கிடையாது இல்லையா? அதே மாதிரி நம்ம குழந்தைக்கும் வேற யாரும் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம குழந்தைகளுக்கான படிப்பு, திருமண செலவை நம்ம தான் இது பண்ணி ஆகணும். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட். நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ரிட்டையர்மெண்ட், பென்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப அப்படி வந்து பல நாடுகள்ல, ஈவன் இந்தியாவுல கூட அந்த மாதிரியான பென்ஷன்ங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. நமக்கான பென்ஷனை நம்ம தான் இனிமேல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல வந்து இருக்கும். இப்ப அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் வந்து சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. ஜப்பான் மாதிரியான நாடுகள்லாம் வேற விதமான பென்ஷன் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. ஆனா பெரும்பாலான நாடுகள்ல நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கான செலவு பணத்தை வந்து நம்ம தான் சேர்த்து இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால நம்ம ரிட்டையர்மெண்ட்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான பணத்தை எப்ப இருந்து சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க வேலைக்கு என்னைக்கு சேர்ந்தீங்களோ அன்னையில இருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறது தான் ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் இன்னைக்கு நான் வந்து முதலீட்டாளர்கிட்ட பேசுறப்ப, சார் 52 வயசு ஆச்சு சார், நான் இன்னும் 7 வருஷம் தான் இருக்கு, 8 வருஷம் தான் இருக்கு, நான் என்ன சார் பண்றது, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் எவ்வளவு சார் சேமிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி 35 வயசு, 40 வயசுல எல்லாம் கேட்கறாங்க. ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கான பணத்தை சேர்ப்பதற்கு சரியான ஏஜ் 25 தான். இந்த இன்னைக்கு 25ல யார் யாரு அந்த பணத்தை சேர்க்க விடலையோ, அதுக்கு அடுத்த ஏஜ்ல எவ்வளவு எவ்வளவு தள்ளி சேர்க்கிறாங்களோ, காலம் கடந்து சேர்க்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அதிகமான பணத்தை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருப்பீங்க. ஓகே, அடுத்து டிராவல். டிராவல்ங்கிறது வந்து நீங்க என்னதான் இப்ப இந்தியாவுல இருக்கிறவங்க துபாய் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. துபாயில இருக்கிறவங்க பிரான்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்க. பிரான்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்க பிரான்ஸ்ல இருக்கிறவங்க வந்து அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. சோ இப்படி உலகம் முழுக்க உலக நாடுகள்ல எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த நாட்டு மக்கள் எப்படி வசிக்கிறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னவா இருக்கு, அங்க உணவு முறை என்னவா இருக்கு, அங்க வாழ்க்கை முறை என்னவா இருக்கு, அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிராவல் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி டிராவல் போகணுங்கிறப்ப கட்டாயமா செலவு இல்லையா? ஃபிளைட்ல போகணும், வரணும், அங்க தங்கணும், சாப்பிடணும், கொள்ளணும், அங்க இருக்கிற இடங்களை சுத்தி பார்க்கணுங்கிறப்ப லட்சக்கணக்குல செலவாகுது. இந்த லட்சக்கணக்குல செலவாகுற பணத்தை கம்பெனி நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. நம்ம தான் செலவழிச்சு போகணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கார், பைக் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பலருடைய கனவா இருக்கு. அது அந்த கனவையும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு இதுவும் வந்து கட்டாயமா அதுக்கான பணத்தையும் நம்ம சேர்த்தாகணும். வீடு. வீடுங்கிறது முக்கியமா வந்து நம்ம முழு பணத்தையும், வீட்டுக்கான முழு பணத்தையும் நம்ம சேமிச்சு நம்ம வீடு வாங்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சென்னையில ஒரு வீடு வாங்கணும்னாலே அசால்ட்டா 1 கோடி ரூபாய் சொல்றாங்க. 1 கோடி ரூபாய் எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? ரொம்ப போனா 20 லட்சமோ 25 லட்சமோ இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். டவுன் பேமெண்டா தான் இருக்கும். அது மிச்சம் இருக்கிற 75 லட்சம் ரூபாய நம்ம வீட்டு கடன் மூலமா தான் வாங்கி அந்த வீட்டு கனவை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. இப்போ ஒருவேளை இந்த 25 லட்சம் ரூபாய் கூட நம்ம சேர்க்காம 1 கோடி ரூபாயும் வந்துட்டு பேங்க்லயே கடன் வாங்கி அதை இஎம்ஐ மூலமா கட்டுறதப்ப பார்த்தா
ஓகே, இப்ப நான் இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இனிமேல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கரெக்டா நம்ம வந்து கடனை குறைச்சு நம்ம பணத்தை எதிர்கால திட்டங்களுக்கான பணத்தை சேர்த்து அதை நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த இலக்குகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஒரு அம்சம். இதுக்கு நீங்க முதலீடு செய்யணும். சரி, முதலீடு செய்யப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கட்டாயமா புரிஞ்சுக்கணும். பணவீக்கம்னா என்ன? பொருட்களுடைய விலை உயர்வது தான் வந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க இன்னைக்கு வந்து 30 வயசுல, 40 வயசுல, 50, 60 வயசுல இருக்கலாம். ஒரு 20 வருஷம் கழிச்சு முன்னாடி போய் பாருங்க, விலை ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா விலை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2000த்துல வந்து 1 கிலோ அரிசி பாத்தீங்கன்னு செய்யுங்க, ரொம்ப ஒரு 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா அந்த அளவுல தான் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். நல்ல அரிசியே அப்ப நீங்க 15 ரூபா, 20 ரூபாவுல நீங்க வந்து வாங்கிட முடியும். ஆனா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா நல்ல அரிசி 1 கிலோ வாங்கினோம்னா, நான் சொல்றது சென்னையில, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, உங்க இந்த கல்ஃப்லயோ, ஜெர்மனிலயோ அல்லது ஆஸ்திரேலியாவிலயோ இந்த விலை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஓகேயா? இந்தியாவுல இருக்கிற உதாரணத்தை பத்தி சொல்றேன். இன்னைக்கு நல்ல ஒரு அரிசியை 1 கிலோ வாங்கணும்னாலே 60ல இருந்து 70 ரூபா வந்து ஆயிடுது. சோ இந்த விலை ஏற்றம் எப்படி நடந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி கோதுமை விலை வந்து 2000த்துல பாத்தீங்கன்னா 4ல இருந்து 6 ரூபா தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40ல இருந்து 65 ரூபா. துவரம்பருப்பு 2 ரூபா, 22 ரூபால இருந்து 55 ரூபா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 150 ரூபா இருக்கு. பெட்ரோல் பாத்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள், எல்லாருமே 2000த்துல ஒரு வண்டி வாங்கினவங்க ஒரு 30 ரூபாய்க்கு அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு செய்யுங்க, எந்த டேங்க்கும் வந்து ஃபுல்லாகி தான் வந்து போகும். ஓகேயா? ஃபுல்லாகி தான் வந்து டேங்க் வந்து இது பண்ணுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பெட்ரோல் பங்க்ல பாக்குறேன், எல்லாருமே ரொம்ப அதிகபட்சமா எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு பார்த்தா 200 ரூபாயோ, 300 ரூபாயோ. இதையும் நான் இந்தியாவில தான் சொல்றேன். ஏன்னா துபாயிலேயோ அல்லது வளைகுடா நாடுகள்லயே நீங்க வந்து பெட்ரோல் நிறைய வந்து நீங்க போட்டுக்கிற அளவுக்கான வசதி உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா இந்தியாவுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 லிட்டரோ 3 லிட்டரோ போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் பாருங்க, அநியாயத்துக்கு ஏறி இருக்கு. இன்னைக்கு எல்லாம் சென்னையிலையும் சரி அல்லது தமிழ்நாட்டுல வேற எந்த ஊர்லயும் சரி, இந்தியாவுலயும் சரி, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைகளுக்கே 75,000ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. வெறும் எல்கேஜி படிக்கிறதுக்கே 75,000ல இருந்து 1 லட்சம் ஃபீஸ்னா, அந்த குழந்தை காலேஜுக்கு போறப்ப எவ்வளவு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுல இந்த பட்டியல்ல சொல்லப்படாத இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு. மருத்துவ செலவுங்கிறது வந்து அநியாயத்துக்கு வந்து, அதாவது சாதாரண மக்கள் அரசு மருத்துவமனை இல்லைன்னா எங்க போறது அப்படிங்கிற அளவுக்கு மருத்துவ செலவுங்கிறது இருக்கு. நீங்க வந்து நீங்க லீவ்ல எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருவீங்க அல்லது வந்து இந்தியாவுக்கு வருவீங்க, அப்பெல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். மருத்துவ செலவு வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த பணவீக்கம்ங்கிறது வந்து கட்டாயமா நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு அம்சமா இருக்கு. இந்த இந்த அம்சத்தை, இந்த தவிர்க்க முடியாத அம்சத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பணவீக்கம் எவ்வளவு சதவிகிதம் இருக்கிறது. இப்போ உதாரணமா இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடுகிற தகவல் படி பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அத்தியாவசியமான பொருட்களுடைய பணவீக்கம் 6 இருந்து 7% அளவுக்கு இருக்கு. ஓகேயா? கல்வி பணவீக்கமோ, அதாவது எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் அண்ட் மெடிக்கல் இன்ஃபிளேஷன், இது மட்டுமே 12% மேல இது இருக்கு. ஸோ இந்த அத்தியாவசியமான பொருட்கள் இது இந்த ரெண்டு பணவீக்கத்தையும் பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8% நம்ம வச்சுக்குவோம். நம்மளுடைய முதலீடு இந்த 8%க்கு மேல வளர்ந்து லாபம் கொடுத்து நம்ம வந்து நம்மளுடைய பணத்தின் மதிப்பை அதிகரிக்கலைன்னா, நம்மளுடைய பணம்ங்கிறது ரொம்ப பணவீக்கத்துங்கிற காரணமாக, எப்படி நம்ம வந்து கரையான் வந்து ஒரு பெரிய நல்ல தேக்கு கதவா இருந்தா கூட கரையான் உள்ளுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டு இருக்கும், நமக்கு வெளியே தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டு இருக்கும். கடைசியில அந்த கரையான் வெளியே வர்றப்பதான் நமக்கு தெரியும் இந்த இது வந்து ரொம்பவும் நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. அது மாதிரி
பணத்துடைய மதிப்பு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறப்போ என் 100 ரூபா 100 ரூபாவா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த பணவீக்கம்ங்கிற கரையான் வந்து எப்படி கதவை கதவை வந்து அரிச்சுதோ, அது மாதிரி இந்த பணவீக்கம்ங்கிறது வந்து நம்ம அந்த இது வந்து அரிச்சு கடைசியில நம்மளுடைய பணத்தின் மதிப்பை காலி பண்ணிடும், பணத்தின் மதிப்பை இழந்து விடுவோம். அதனால அந்த பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டாயமா முதலீடு செய்யணும். ஓகே. சோ முதலீடு செய்ய பணவீக்கம், முதலீடு அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் வந்து இது பண்ணிட்டோம். சரி, ஓகே சார், நான் வந்து முதலீடு பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி வந்து பணவீக்கத்தினால வந்து நான் பாதிப்புக்குள்ளாக விரும்பல. எதிர்கால தேவைக்கான பணத்தை நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து முதலீடு செய்யணும் சார் அப்படிங்கிறப்போ வந்து நீங்க வந்து கேட்கலாம். முதலீடுன்னு வர்றப்போ வந்து நிறைய முதலீடுகள் இருக்கு. இப்போ உதாரணமா கோல்டுல, தங்கத்துல முதலீடு செய்யலாம், ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யலாம், பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வகையில வந்து முதலீடு செய்யலாம். ஆனா உங்களுக்கு பலவற்றில் கிடைக்காத ஒரு முதலீடு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கும். அது என்னன்னா காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா என்ன அப்படிங்கிறத நான் ஒரு சுருக்கமா சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து பல பேர் வந்து என்கிட்ட வந்து, சார் நான் வந்து 5 வருஷமா முதலீடு பண்றேன், 10 வருஷமா முதலீடு பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய காம்பவுண்டிங் என்ன சார்ன்னு கேட்பேன். அதாவது சிஏஜிஆர், சிஏஜிஆர் அல்லது எக்ஸ்ஐஆர்ஆர் ஃபண்டிங். அப்ப மியூச்சுவல் ஃபண்டுன்னு வர்றப்ப எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விகிதம். இந்த விகிதம் பல பேருக்கு வந்து தெரியாது. சார் நீங்க என்ன கேக்குறீங்கன்னே தெரியலையே அப்படிம்பாங்க. இல்ல சார், உங்க ஸ்டேட்மெண்ட் எடுங்க, அதுல எக்ஸ்ஐஆர்ஆர்ங்கிறதுக்கு வந்து என்ன பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு வந்து கேட்பேன். அதுக்கு பிறகுதான் வந்து ஓ இவ்வளவு இருக்கா சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய முதலீடு ஆண்டுதோறும் 12% மேல வளருது, 13%, 14, 15% வளருது அப்படின்னா, பணவீக்கம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 6 to 7%. உங்களுக்கு இங்க முதலீட்டின் மூலமா கிடைக்கிற ஒரு லாபம் 12% மேல அப்படிங்கிறப்ப, நீங்க பணவீக்கத்தை தாண்டி அந்த 6% போக இன்னொரு 6% அளவுக்கு நீங்க லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து கூடுதலா லாபம் சம்பாதிப்பீங்க பாருங்க, அதுதான் வந்து காம்பவுண்டிங் ஆற்றல். இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து முதலீடு பண்றீங்க, 1 லட்சம் ரூபாய் பண்றீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு அது வந்து 1,10,000 ஆயிருக்குன்னா, அது 10% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் அப்படின்னு பேரு. எக்ஸ்ஐஆர் ரிட்டர்ன் அப்படின்னா, ஒரு வருஷம் 10% லாபம் கிடைச்சிருக்கும், அடுத்த வருஷம் 15% கிடைச்சிருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 5% கிடைச்சிருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 20% கிடைச்சிருக்கும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் வேற வேற பெர்சன்டேஜ்ல நமக்கு லாபம் கிடைக்குது இல்லையா? அதனுடைய சராசரி தான் இந்த எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படிங்கிறது. அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அது எக்ஸ்ஐஆர்ஆர்ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தின் சராசரி விகிதம். ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த எக்ஸ்ஐஆர்ஆர்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதை பார்த்து நீங்க ரொம்ப பெருமை வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் அல்லது 2வது வருஷத்துல அப்சல்யூட் ரிட்டர்ன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குங்கிறது தான் நீங்க கட்டாயமா பார்க்கணும். ஆனா 3வது வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்ஐஆர்ஆர்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அது நம்மளே ஒண்ணும் பெருசா கணக்கெல்லாம் எடுத்து பார்க்க தேவையில்லை. அந்த ஸ்டேட்மெண்ட்லயே, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகளுடைய ஸ்டேட்மெண்ட்லயே வந்து போட்டிருப்பாங்க. அந்த விகிதம் குறைந்தபட்சம் உங்களுக்கு 10%, 12%க்கு மேல இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. குறிப்பா 7 ஆண்டுகளுக்கு மேல முதலீடு பண்றவங்க உங்களுடைய எக்ஸ்ஐஆர்ஆர் 12%க்கு கீழே தான் இருக்கு அப்படின்னா உங்க ஃபண்டு சரியா வேலை பார்க்கலன்னு அர்த்தம். உங்களுடைய ஃபண்டை ரெவியூ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதனால அதை நீங்க பார்க்கணும். ஓகே. இந்த காம்பவுண்டிங் ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் 12% நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு வச்சுங்க. அதாவது 10 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் 12%, 13%, 15% லாபம் கிடைக்குது பட்சத்துல நம்மளுடைய பணம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கும் அப்படிங்கிறது தான் காம்பவுண்டிங் ஆற்றல். இப்போ உதாரணமா இந்த கணக்குல என்ன சொல்றாங்க, நீங்க மாசத்துக்கு 1000 ரூபாய் முதலீடு பண்றீங்க. ஓகேயா? இந்த முதலீடு ஒரு 5 வருஷத்துல 15%ங்கிற அளவுக்கு வந்து வளருதுங்கிற ஒரு கணக்கு வச்சுக்குவோம். நீங்க 5 வருஷம்ங்கிறது 60 மாதம்.
60 மாதத்துக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னா நீங்க 60,000 ரூபாய் சேர்த்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு 15% லாபத்துல காம்பவுண்டிங்ல அது வந்து பெறுகிறப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணம் 88,575 ரூபாயா இருக்கும். ஓகேயா? சோ இதே இது 10 வருஷம் பாருங்க. நீங்க வெறும் 1,20,000 தான் கட்டியிருப்பீங்க. ஏன்னா 120 மாசம் இல்லையா? சோ 1000னா 1,20,000 கட்டியிருப்பீங்க. ஆனா 2,75,000 உங்களுக்கு கிடைக்கும். So, இதே இது 15 வருஷம் பாருங்க. வெறும் 1,80,000 தான் நீங்க கட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது 6,68,000. 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 2,40,000 தான் கட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு 14,97,000. இப்படி அடுத்து அடுத்து பாருங்க. வெறும் 35 வருஷத்துல 4,20,000 தான் நீங்க கட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போறது 1,46,00,000 ரூபாய். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. எப்படி இது நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு அதாவது பணம் வந்து வட்டி குட்டி போடும்பாங்க பார்த்தீங்களா? அதேதான். ஒரு ரூபா 2 ரூபா ஆகும். 2 ரூபா 4 ரூபா ஆகும். 4 ரூபா 8 ரூபா ஆகும். 8 ரூபா 16 ரூபா ஆகும். 16 ரூபா 32 ஆகும். 32 64. அது 128. இப்படி வளர்றது தான் வந்து காம்பவுண்டிங். நான் சொல்றது 100% காம்பவுண்டிங். இது 100%லாம் நமக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு வேண்டவே வேணாம். 15% வெறும் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட். சாரி சாரி சாரி, ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நீங்க 15% உங்களுடைய லாபம் வரும் பட்சத்துல நீங்க 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள்ல உங்களுக்கு 4,20,000 ரூபாய் 1,46,00,000 வந்து உங்களுக்கு பெருகும். சோ இந்த இடத்துல நீங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது நீங்க முதலீடு செய்யக்கூடிய தொகை கிடையாது. எவ்வளவு வருஷத்துக்கு அதிகமா நீங்க முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் பெருகும். இந்த 15% எனக்கு லாபம் வேணும், இதை நான் 30 வருஷம் நான் 35 வருஷம் வச்சிருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கணக்கு தான் இது. ஸோ 1000 ரூபாய்க்கே இவ்வளவு கிடைக்குது அப்படின்னா நீங்க 10,000 போட்டு பாருங்க, அல்லது 20,000 போட்டு பாருங்க, 30,000 போட்டு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்லைடு. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், நிறைய பேர் நான் இப்ப சொன்னேன் பாருங்க, 40 வயசுல வந்து நான் வந்து முதலீடு பண்ணணும் சார், 50 வயசுல முதலீடு பண்ணணும் சார் அப்படின்னு வந்து வர்றாங்க. இவ்வளவு நாள் ஏன் சார் நீங்க முதலீடு பண்ணல அப்படின்னா, சார் எனக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருந்தது, பலவிதமான கமிட்மெண்ட் இருந்தது, அதனால என்னுடைய டைம் எல்லாம் போயிடுச்சு சார். இப்பதான் நான் வந்து முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து கடந்த காலத்தை பத்தி பெருசா இது பண்ணாம இனிமேல நீங்க எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க எல்லா முதலீட்டாளர்களுக்கும் வந்து சொல்றோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 2 பேர் இருக்காங்க. அதாவது நீங்க முதலீடு செய்யறப்ப நீங்க செய்யற பணத்தை விட காலம்தான் முக்கியம் அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு உதாரணம் இது. இதுல 2 பேர் இருக்காங்க, 2 நண்பர்கள், 2 பெண் நண்பர்கள். ஒருத்தங்க பேர் வந்து அனன்யா, இன்னொருத்தங்க பேர் வந்து மல்லிகா. ஓகேயா? இந்த அனன்யா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கரெக்டா 25 வயசு ஆகுறப்ப ஒரு 50,000, ஆண்டுக்கு 50,000, ஒரு மாசத்துக்குன்னா ஒரு 4,500ன்னு சுமாரா வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு 50,000 வீதமா சேர்த்துக்கிட்டே வர்றாங்க. ஓகேயா? மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்த்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு 25ல இருந்து 35 வயசு வரைக்கும் அவங்க 50,000 50,000 5 லட்சம் ரூபாய் வந்து சேர்க்கிறாங்க. சேர்த்துட்டு என்ன பண்றாங்க, 35 வயசுல அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்த்த பணத்தை அப்படியே விட்டுட்டு புதுசா எந்த முதலீடும் செய்யாம அவங்க எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஓகேயா? இத அவங்களுடைய ஃப்ரெண்டு பாக்குறாங்க, மல்லிகா. என்னது அனன்யா வந்து வருஷம் வருஷம் 50,000 சேர்த்து 5 லட்சம் ரூபாய் சேர்த்துருச்சு, நம்ம வந்து இது வரைக்கும் ஒண்ணுமே சேர்க்கலையே, நல்லா பப்பு பார்ட்டி அப்படி இதுன்னு ஜாலியா இருந்துட்டோமே, காசெல்லாம் செலவழிச்சிட்டோமே, நம்ம இனிமேலையாவது சேர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு 35வது வயசுல மல்லிகா
ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபாய் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேயா? இப்படி அவங்க கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்கும் சேர்க்கிறாங்க, 30 வருஷம் சேர்க்கிறாங்க. அனன்யா வெறும் 5 லட்சம், 10 வருஷம் சேர்த்ததுல, 10 வருஷம் 50,000 சேர்த்ததுல 5 லட்சம் ரூபாய். மல்லிகா 35ல ஆரம்பிச்சு 65 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் சேர்க்கிறாங்க. ஆனா 65வது வயசுல பாத்தீங்கன்னா யாருகிட்ட பணம் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்களே பார்க்கலாம். யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கு? அனன்யாவா மல்லிகாவா? ஏ ஆர் எம்? சொல்லுங்க. ஏவா எம்மா? ஏ. குட், 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 குட். எல்லாரும் கரெக்டா பாத்திருக்கீங்க. அதாவது வெறும் 5 லட்சம் ரூபாய் சேர்த்த அனன்யாவுக்கு 1,09,00,000 இருக்கு. 30 வருஷம் சேர்த்த மல்லிகாவுக்கு வெறும் 74 லட்சம் ரூபாய் தான் கிடைக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, இத்தனைக்கும் மல்லிகா 15 லட்சம் சேர்த்திருக்காங்க. அனன்யா சேர்த்தது வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். ஓகேயா? சோ அப்ப ஏன் அதாவது கம்மியா பணம் சேர்த்து அதிகமான தொகை எப்படி சார் கிடைக்கும்? கணக்குல ஏதாவது தப்பு இருக்கா சார் அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. கணக்குல எல்லாம் எந்த தப்பும் கிடையாது. கணக்கு கரெக்டா தான் இருக்கு. நம்ம காலத்தின் பவரை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பவர் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 25 வயசுல ஆரம்பிச்சு அதை 65 வயசு வரைக்கும் கொண்டு போறப்ப கம்மியான தொகையா இருந்தாலும் அதிகமான பணம் கிடைக்கும். லேட்டா ஆரம்பிச்சு நம்ம கடைசி வரைக்கும் பண்ணாலும் நமக்கு கம்மியான தொகை தான் கிடைக்கும். அதனால முதலீட்டை நீங்க எந்த காலத்தை கொண்டும் தாமதப்படுத்தாதீங்க. சார் எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு சார், என்ன சார் செய்யறது, எனக்கு இப்பதான் சார் இதெல்லாம் தெரியுது, இப்பதான் சார் நீங்க எனக்கு சொல்றீங்க அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ சேருங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, ஒரு பையன் இருக்கான் இல்லையா, இப்போ அவனுக்கு 25 வயசு ஆயிருக்கும் இல்லையா, அவனுக்கு இத கத்து கொடுங்க. உங்க பக்கத்து வீட்டு பையனுக்கு கத்து கொடுங்க, சித்தப்பா பையனுக்கு கத்து கொடுங்க, பெரியப்பா பையனுக்கு கத்து கொடுங்க. ஸோ இது எல்லாமே 15% ரிட்டர்ன் அந்த கணக்குல போட்டிருக்கோம் சார். ஸோ இந்த இது காலத்தை நம்ம தாமதிக்காம முதலீட்டை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ஆரம்பிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துலதான் இந்த இது பண்ணியிருக்கோம். இனிமேல டோன்ட் மிஸ் த டைம். நீங்க முதலீட்டை பொறுத்த அளவுல முக்கியமான விஷயம் என்னன்னா காலம்தான். இன்னைக்கு போன தேதி நாளைக்கு நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த தேதி திரும்ப வராது. ஓகே, சரி. நம்ம நிறைய முதலீடுகள் இருக்கு. இதுல ஏன் சார் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் நம்ம நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க, அல்லது பங்கு சந்தையில சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் தான் நம்ம பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப தங்கத்துல முதலீடு பண்ணலாம். ஆனா தங்கம்ங்கிறது நம்ம ஒரு ரேர் மெட்டீரியலுங்கிற ஒரு வேல்யூ தவிர மற்றபடி அதுக்கு வேற எந்த விஷயமும் கிடையாது. ரியல் எஸ்டேட் கூட திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்காது. ஒரே நேரம் ஒரு இடத்துல ஒரு மாதிரியா இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியா இருக்கும். சோ இந்த ரெண்டு விஷயங்கள்னால நம்ம தங்கம், ரியல் எஸ்டேட்டை நம்ம அதிகமா நம்ப தேவையில்லை. ஆனா பங்கு சந்தைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. பொருளாதார வளர்ச்சி அதிகமா நடக்கிறப்போ மிகப்பெரிய அளவுல கொடுக்கறதுனால நம்ம பங்கு சந்தையில நம்ம முதலீடு பண்ணலாம். பங்கு சந்தை முதலீடுன்னு வர்றப்ப நீங்களே உங்க பங்கு சந்தை முதலீட்டா தெரிஞ்சுக்க பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்க உங்க காரை கரெக்டா ஓட்டுறது, சில பேர் சொல்லுவாங்க சார் நான் ஈஸியா காரை ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய திறமை. சில பேர் பங்கு சந்தையில நான் நிறைய பணம் பண்றேன் அப்படிம்பாங்க, அது அவங்களுடைய திறமை. ஆனா எல்லாருமே காரை ரொம்ப எளிதா ஓட்ட முடியுமா? எல்லாருமே பங்கு சந்தைய ரொம்ப பங்கு சந்தையில எளிதா பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். மிகச்சிலரால தான் அந்த பங்கு சந்தையில பணம் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது நம்ம காரை நம்மளே ஓட்டுனா பங்கு சந்தை. இத நம்ம காரை ஒரு டிரைவரை வச்சு ஓட்டுனீங்கன்னு வச்சுங்க, அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறப்போ நீங்க கார்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா போதும், அந்த டிரைவர் காரை ஓட்டுற வேலையை பார்த்துக்குவாரு. உங்களுக்கு ஆக்சிடென்ட்ங்கிற பிரச்சனைங்கிறது இருக்காது. அதனால நீங்க போய் எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த இடத்துல ஜம்முன்னு போய் சேரலாம். அதனால நீங்க மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத நீங்க உங்களுடைய ஆப்ஷனா இருந்தா எந்த விதமான பரபரப்பே இல்லாம இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க, பொறுப்பான வேலையில இருக்கீங்க. அங்க போயிட்டு ஐயோ நம்ம போட்ட பணம் ஸ்டாக் வாங்கின ஸ்டாக் என்ன ஆச்சோ,
ஏதாச்சும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னு செய்யுங்க. கம்பெனில நமக்கு நல்ல பேர் இருக்கணும், வேலையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், பெர்ஃபார்மன்ஸ் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நல்லா பண்ணாதான் நம்ம வந்து இது பண்ணணும் சார். டிரைவர் சேலரி கட்டாயமா இருக்கும். டிரைவர்லாம் எந்த டிரைவரும் நமக்கு ஃப்ரீயாலாம் வரமாட்டாரு. டிரைவர் சேலரிங்கிறது கொஞ்சம் கட்டாயம். ஏன்னா நீங்க டிரைவர் உங்களை பத்திரமா கொண்டு போறதுக்கு ஒரு பணம் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அந்த பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பணம் தான். அந்த பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க கட்டாயமா சேஃபான பயணத்தை நீங்க மேற்கொள்ளலாம். ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் சார். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். அதாவது இந்தியாவுல பங்கு சந்தையில முதலீடு ஆகியிருக்கிற 5000 பங்குகள்ல இந்த 3 வகையா பிரிக்கலாம். லார்ஜ் கேப் அப்படிங்கிறது என்எஸ்சி பிஎஸ்சியில ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற பங்குகள்ல மிக அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட பங்குகள் லார்ஜ் கேப் பங்குகள். அதாவது நீங்க வந்து ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரியான பங்குகள் லார்ஜ் கேப் பங்குகள் சொல்லலாம். இந்த பங்குகள்ல வர்ற வருமானம் பாத்தீங்கன்னா 12% நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரே வருஷத்துல 12% குறைக்குமா சார் அப்படின்னா கிடையாது. நீங்க ஒரு 5 to 10 வருடங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சராசரியாக கிடைக்கக்கூடிய லாபம்ங்கிறது 12% வந்துட்டு இருக்கலாம். இதுல நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ லார்ஜ் கேப்ல இருக்கிற பியூட்டி என்னன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் அது நாளைக்கே காணாமலாம் போகாது. ஸோ நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால வந்து நம்ம லார்ஜ் கேப்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து மிட் கேப்ங்கிறது வளர்ந்து வரக்கூடிய நகரங்கள். அதாவது 100 என்எஸ்சி பிஎஸ்சியில முதல் 100 இடங்கள்ல இருக்கிற மார்க்கெட் கேப்ல இருக்கிற 100 நிறுவனங்களுக்கு அடுத்த 101ல இருந்து 250 வரைக்கும் இருக்கிற நிறுவனங்கள் மிட் கேப் நிறுவனங்கள். இவை வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள். வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய லாபம் கொடுக்கும் இல்லையா, ஆனா ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த மிட் கேப்ல 15% நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்துல கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால அதுலயும் நம்ம அந்த இதையும் நம்ம ஸ்மால் கேப் அதை விட ரொம்ப மிகச்சிறிய நிறுவனம் வேகமா வளரும். ஆனா வேகமா காணாம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அதனால அதுல கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப ரொம்பவே ஜாஸ்தி. சோ இதுல இவ்வளவு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனா கோல்டுன்னு பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல 12 to 13% தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. நீங்க வந்து மிட் கேப்ல 15, ஸ்மால் கேப்ல 18, ஆனா கோல்டுல வெறும் 12% தான் கொடுத்துருக்கு. அதுக்காக நான் வந்து கோல்டுலயே போட வேணாம்னு சொல்ல. உங்களுடைய அசட் அலோகேஷன்ல குறைஞ்சபட்சம் 20 to 25% நீங்க கோல்டு வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற இதை வந்து நம்ம ஈக்விட்டியில வந்து பண்ணலாம். என்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா என்பிஎஸும் பங்கு சந்தையில தான் வந்து முதலீடு பண்றாங்க. அதனால 9 to 12% தான் வந்து கிடைக்கும். ரியல் எஸ்டேட்னா நீங்க சொல்லவே முடியாது. இந்த சந்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த ரோட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க சதுரடி 10,000 ரூபாம்பாங்க. அதே இது ஒரு 200 மீட்டர் தள்ளி இன்னொரு ரோட்ல பாத்தீங்கன்னா சதுரடி வந்துட்டு 6,000 தான் சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசமே இருக்காது. கேட்டா அப்படிதான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட்ல ஒரு யுனிவர்சல் பிரைஸ்ங்கிறது இருக்காது. அதனால நம்ம அதிகமான லாபம் கிடைச்சா நம்மளுடைய லக்குன்னு தான் நினைக்கணுமே ஒழிய நமக்கு வந்து ஒரு ஒரு தீ ஒரு ஒரு கட்டா ஒரு 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 குறிப்பிட்ட அளவு வருமானம் வேணும் அப்படின்னா நம்ம ரியல் எஸ்டேட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வச்சுக்கிறோம். நான் வேணாவே வேணான்னு சொல்லல. ஒரு வீடு வாங்குங்க, ஆனா அடுத்தடுத்து வீடுகளே வாங்கிட்டு இருக்கிறப்ப உங்களுடைய முதலீடு வந்து இதாயிடுது. ஓகே. அடுத்து இது பாருங்க. உங்களுக்கு நீங்க நேத்து கூட ஒரு அம்மாட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, சார் இப்போ உள்ள சூழ்நிலையில நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து இந்த இந்த கிராஃபை நீங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். 2002க்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா வெறும் 1000மோ 2000மோ தான் இருந்தது. ஓகேயா. அப்ப வந்து நிறைய பேர் சொன்னாங்க பங்கு சந்தையெல்லாம் ரொம்ப மோசமானதுப்பா, அது எப்ப கவுத்தி விடுன்னு தெரியாது, அப்படின்னு வந்து ரொம்ப டேஞ்சரஸான இடம், அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா அந்த 2000த்துல இருந்து பாருங்க படிப்படியா வளர்ந்து 3000, 4000, 5000, 8000, 9000 போய் திரும்ப கொஞ்சம் இறங்கி திரும்ப ஏறி ஏறி இறங்கி ஏறி இறங்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 24,500 புள்ளிகள்ங்கிற அளவுல இருக்கு. ஆனா பங்கு சந்தைனா டேஞ்சர்ப்பா, அந்த பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய
1000 பாயிண்ட்ல இருந்த போயின்னு சொன்னாங்க, 5000 பாயிண்ட்ல இருந்த போயின்னு சொன்னாங்க, 15,000 பாயிண்ட்ல இருந்த போயின்னு சொன்னாங்க, 25,000 பாயிண்ட் இருக்க போயின்னு சொல்றாங்க. அதனால இந்த இந்த ஒரு இதை வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆக்சுவலா நீங்க 2008 வந்து சந்தை பெரிய அளவுல கவிழ்ந்தது, 50% வந்து இறங்கிச்சு. ஓகேயா? அந்த நேரத்துல நீங்க போட்டிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்று மடங்கு வளர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைச்சிருந்திருக்கும். 50% போச்சேன்னு கவலைப்பட தேவையில்லை. அந்த பணத்தை நீங்க அப்ப எடுக்காம இருந்திருந்தா கூட இப்போ உங்களுக்கு 3 மடங்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கும். சரி, இப்ப இந்த வளர்ச்சி இவ்வளவுதானா? 25,500 ரூபா 500 வரைக்கும் போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24,363 தான். ட்ரம்ப் பகவானால வந்து இன்னும் கூட வந்து சந்தை வந்து ஒரு மாதிரியா இறங்குற மாதிரி தான் இருக்கும். சார், இந்த நிலைமையில நான் பண்ணலாமா சார்? தாராளமா பண்ணலாம். ஏன்னா என்னதான் ட்ரம்ப் நமக்கு இறக்குமதி விதித்தாலும் அது வந்து ஒரு வாரமோ அதிகபட்சம் ஒரு மாதமா தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப சந்தை மேல வந்து போகும். அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிப்டி 25,000 பாயிண்ட், சுமாரா 25,000 பாயிண்ட் இருக்கிறது 35,000 பாயிண்டா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து ஐயோ, நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடியே போட்டு இருந்திருக்கலாம், 5 வருஷம் முன்னாடியே போட்டு இருந்திருக்கலாம், நம்ம அப்ப மார்க்கெட் ரொம்ப இறங்க போகுதுன்னு நினைச்சு பயந்துட்டு சும்மா இருந்துட்டோமேன்னு அப்ப நீங்க வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு பதிலா சந்தை ஏறும் இறங்கும். நம்ம நம்மளுடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு இதுல வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னு செய்யுங்க. நம்மளுடைய வந்து அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அது வந்து ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஏறி இறங்கினாதான் நம்ம உயிரோட இருக்கோம்னாலே அர்த்தம். இல்ல சார், எனக்கு வந்து பிளாட்டா போகணும் அப்படின்னா நான் மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? சந்தை என்பது ஏறும் இறங்கும். இன்னைக்கு இறங்கிக்கிட்டு இருக்கிற சந்தை எல்லாம் ஒரு நாளைக்கு ஏறத்தான் செய்யும். ஏறி இருக்கிற சந்தை. சாரி, சாரி. ஓகே. சாரி, எனக்கு கொஞ்சம் நிறைய கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் ஒரு பிரச்சனை. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி. சோ இப்ப நீங்க உங்களுடைய ஒரு நிமிஷம் கூட இனிமே நீங்க வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லாட்டி பின்னாடி வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம உள்ளாவோம். ஓகே, அடுத்து. ஸோ இதுதான் சார், இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறது. சில பேர்லாம் நிறைய வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சார் இது பண்றது? ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட பணம் வாங்கி அந்த பணம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் நல்ல பங்குல போடுறாரு, கரெக்டான பங்குல போடுறாரு. அதாவது நீங்களோ நானோ ஒரு பங்கை எப்படி ஆராயணுமோ அப்படி அவர் ஆராயறாரு. நமக்கு பல விஷயங்கள் ஆராய தெரியாது. பின்னா என்னன்னு தெரியாது, புக் வேல்யூனா என்னன்னு தெரியாது, ஆர்ஓஇனா என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய வேலை அதை போய் படிக்கிறது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு கம்பெனில ஐடில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு கம்பெனில மேனுபேக்சரிங்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நட்டு போல்டுன்னு சுத்தி திருப்ப பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை நம்ம போய் பார்ப்போமா? நம்ம பிஇ ஆர்ஓஇ புக் வேல்யூ இதை போய் பார்த்துக்கிட்டு இருப்போமா? ஸோ நமக்காக ஃபண்டு மேனேஜர் வந்து கரெக்டா பார்த்து அந்த ஃபண்டுல போட்டு அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை நமக்கு கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்டு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது ஒரு டிரைவர் நமக்காக கார் ஓட்டுறாரு இல்லையா, அந்த டிரைவருடைய வேலை தான் இந்த ஃபண்டு மேனேஜர் பாக்குறாரு. இதுக்கான சார்ஜஸ் அவருக்கு கட்டாயமா நம்ம கொடுத்தாகணும் இல்லையா? இல்லாட்டி நமக்காக அவர் லாபம் சம்பாரிச்சு கொடுக்கணும்னு அவருக்கு ஒன்றும் இது கிடையாது இல்லையா? அதுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு கட்டணத்துக்காக அவர் அந்த வேலையை பார்க்கிறாரு. அந்த வேலையை நமக்கு வந்து கரெக்டா செய்யறப்போ நமக்கு வந்து லாபம் அதிகமாகும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு இவ்வளவுதான் சார். இதுல வந்து பெருசா நம்ம தெரிஞ்சு அது செயல்படும் விதம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம் தான். ஓகே. ஸோ இதுல வந்து ஃபண்டு வகைகள் பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்டு வகை இருக்கு சார். இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ல உங்களுக்கு வந்து growth வந்துட்டு ஒரு இதா இருக்கலாம். சில பேருக்கு வந்து இல்ல சார், எனக்கு அப்பப்ப டிவிடெண்ட் வேணும், நான் போடுற பணத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் வருமானம் அப்பப்ப டிவிடெண்டா கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பேலன்ஸ்டு ஃபண்ட் இருக்கும். அதாவது நான் வந்து முழு ரிஸ்கையும் எடுக்க விரும்பல, ஒரு 50% தான் ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் அப்படின்னா பேலன்ஸ்லயோ ஹைபிரிட்லயோ போடலாம். வேல்யூ ஃபண்டுனா சார் ஒரு முக்கியமான நல்ல வளரக்கூடிய வேல்யூ உள்ள ஃபண்டு எதுவோ அதுல பண்ணலாம். அப்படிங்கிறவங்களுக்கு வேல்யூ ஃபண்டு இதா இருக்கும். டெட் ஃபண்டுங்கிறது நீங்க 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் உங்களுக்கு பணம் தேவையில்லைன்னு செய்யுங்க,
நிறைய பேர் நினைக்கிறாங்க பங்குச்சந்தை, நம்ம மியூச்சுவல் ஃபண்டுனாலே பங்குச்சந்தையில மட்டும்தான் பணம் போடுவாங்கன்னு. அது ரொம்ப தப்பான புரிதல். அவங்க வந்து பாண்டுலயும் போடுவாங்க. ஓகேயா? உங்களுக்கு எஃப்டில என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு இதுல உங்களுக்கு வருமானமா கிடைக்கும். ஸோ நீங்க வந்து அதுலயும் வந்து பணம் ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை டெட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பணம்ங்கிறது நஷ்டம் வரவே வராது. ஒரு 7% to 8% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்டெக்ஸ் ஃபண்டு, கில்ட் ஃபண்டு, பிறகு டாக்ஸ் சேவிங் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய ஃபண்டுகள் இருக்கு. இதுல எந்த ஃபண்டு உங்களுக்கு ஏத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க ரிஸ்க் லெவல் என்ன, உங்களுக்கு எந்த ஃபண்டு சூட்டபிளா இருக்கணும், எந்த இதுல எவ்வளவு பணம் போடணும், அப்படியெல்லாம் கம்ப்ளீட்டா நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அதுபடி நீங்க நடந்தீங்கன்னாலே வந்து போதுமானதா இருக்கும். அடுத்து, ஸோ எஸ்ஐபி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மாசந்தோறும் போடுற பணம் போடுறதுதான் வந்து எஸ்ஐபி. எஸ்ஐபிங்கிறது மாசம் மாசம் நீங்க 1000 ரூபாய் போடலாம், 10,000 ரூபாய் போடலாம், 50,000 போடலாம், 1,00,000 போடலாம். சார் இன்னைக்கு நான் 10,000 போடுறேன் சார் அப்படின்னா அதையே போடணும்னு தேவையில்லை. ஒரு 5 மாசம் 6 மாசம் கழிச்சு இந்த 10,000 20,000 ஆக்கிக்கலாம், 30,000 ஆக்கிக்கலாம், 40,000 ஆக்கிக்கலாம். இப்படி ஏத்திக்கிட்டே போகலாம். எவ்வளவு வேணாலும் ஏத்தலாம். 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட ஏத்தலாம். அது சார் 1,00,000 ரூபாய் நான் பண்ணிட்டேன் சார், ஆனா இப்ப என்னால முடியல, நான் குறைக்கணும்னா இப்போ 1,90,000 ஆக்கலாம், 80,000 ஆக்கலாம், 75,000 ஆக்கலாம், இப்படி குறைச்சிக்கிட்டே வரலாம். ஓகே, இது வந்து எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபி நீங்க எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம், எப்போ வேணாலும் உங்க பணத்தை திரும்ப எடுத்துக்கலாம். ஆனா எவ்வளவு காலத்துக்கு நீங்க இந்த எஸ்ஐபியில பணம் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் கிடைக்கும். காம்பவுண்டிங் கிடைக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல லாபம் வந்து பெரிய பணம் நீங்க சேர்க்கறதுக்கு வசதியா இருக்கும். எஸ்டிபிங்கிறது ஒரு ஃபண்டுல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு பணத்தை வந்து மாத்துறது தான் எஸ்டிபி. எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்து நீங்க இப்போ 1 கோடி ரூபாய் சேர்த்துட்டீங்க, மாசம் 1,00,000 ரூபாய் வீதமா 120 மாசம் நீங்க வந்து சேர்த்திருக்கீங்க. ஓகே, அது வந்து 10 வருஷம் 120 மாசம் சேர்த்திருக்கீங்க. ஸோ 1,20,00,000 ரூபாய் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க ஒரு ஏறக்குறைய டபுள் ஆயிடுச்சுன்னே வச்சுக்குவோமே, 2 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 2 கோடி ரூபாவுல உங்களுக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் நான் எடுக்கணும் சார் அப்படின்னா மாசம் மாசம் இந்த 2 கோடி ரூபாவுல இருந்து 50,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ங்கிறது தான் எஸ்டபிள்யூபி. எஸ்ஐபிங்கிறது நம்ம பணத்தை சேர்க்கிறது, எஸ்டபிள்யூபிங்கிறது சேர்த்த பணத்துல இருந்து நம்ம எடுக்கிறது. இந்த எஸ்டபிள்யூபிக்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது திட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அது அந்த மாதிரி எல்லாம் எஸ்டபிள்யூக்குன்னு தனியா ஃபண்ட் எல்லாம் கிடையாது. எஸ்ஐபில நீங்க சேர்த்து வர்ற பணத்துல நல்லா சேர்ந்த பிறகு அதே ஃபண்ட்ல இருந்து நீங்க பணத்தை திரும்ப எடுத்துக்கலாம். எஸ் ஸ்டெப் அப் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் பாருங்க. 10,000த்துல ஆரம்பிச்சு 15,000மோ 20,000 25,000ன்னு ஏத்திக்கிட்டே போறது ஸ்டெப் அப் எஸ்ஐபி. லம்சம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். லம்சம் அப்படின்னா சார் என்னால வந்து இப்ப நான் வந்து எஸ்ஐபி சேர்ந்துடுறேன், மாசம் மாசம் 30,000 பண்ணிட்டே வர்றேன், திடீர்னு எனக்கு ஒரு போனஸ் 2,00,000 ரூபாய் கிடைச்சது அப்படின்னா அந்த பணத்தையும் அந்த ஃபண்டுல போடலாம். அதே ஃபண்டுலயோ அல்லது வேற ஃபண்டுலயோ போடலாம். இப்படி மொத்தமா முதலீடு செய்யறது தான் வந்துட்டு எல்எஸ். ஸோ உங்களுக்கு எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி எல்லாமே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாசத்துல எல்லாமே புரிஞ்சு போயிடும். இப்போதைக்கு நீங்க ரொம்ப பெருசா இதை பத்தி கவலைப்பட வேணாம். எங்ககிட்ட வாங்க, நாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் சார் உங்களுக்கு எஸ்ஐபியில கிடைக்கிற பெரிய நன்மை. என்னன்னா வந்துட்டு ருபி காஸ்ட் ஆவரேஜ். அதாவது நீங்க வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேனே. இப்ப இன்னைக்கு தக்காளி வந்து 25 ரூபாய் தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 கிலோ வாங்குவீங்க இல்லையா? ஏன்னா 1 கிலோ தக்காளி வாங்கினோம்னா 2 நாள் நமக்கு இதாகும். அது பிறகு 25 ரூபாய் தானே, இன்னொரு 2 நாள் கழிச்சு நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கறது இது பண்ணும். இப்ப இதே தக்காளி நாளைக்கு வந்து 50 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, நீங்க 1 கிலோ வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ஏன்னா 1 கிலோ இருந்தது 100% வந்துட்டு விலை ஏறிடுச்சு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அரை கிலோ வாங்குவோம். ஓகே, அதே நேரத்துல நீங்க வந்து தக்காளி வந்து 12 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 கிலோ வாங்குவீங்க. ஓகேயா? சோ அதே மாதிரிதான் ஃபண்ட் யூனிட்டும். ஃபண்ட் யூனிட் வந்து விலை ஏறுனாலும் சரி இறங்குனாலும் சரி நம்ம தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஆவரேஜ் காஸ்ட்ல நமக்கு அந்த ஒரு யூனிட் வந்து கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா 14 ரூபாவுல வாங்கியிருக்காங்க, 10 ரூபாவுல வாங்கியிருக்காங்க, 13 ரூபாவுல வாங்கியிருக்காங்க, 8 ரூபா வாங்கியிருக்காங்க. சோ இப்படி பல விதமா பண்றப்ப கடைசியில பாத்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா
வெறும் 4% தான் நமக்கு வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். ஆவரேஜ் காஸ்ட் யூனிட் வெறும் 9.61 பைசா தான் நமக்கு வந்து இருக்கும். ஆனா நம்ம வந்து நிறைய பணம், நம்ம நிறைய யூனிட் வாங்கியிருக்கோம். ஓகேயா? ஸோ அதனால நீங்க எஸ்ஐபி தொடர்ந்து ஏன் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அதுக்கு அடுத்து, ஸோ இன்னைக்கு எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறவங்க கட்டாயமா நீங்க வந்து வச்சிருக்கணும். ஏன்னா எந்த நேரத்துல வேணாலும் நமக்கு செலவு வரும். அப்படிங்கிறப்ப எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது கட்டாயமா நம்ம எல்லாரும் வந்து வச்சிருக்கணும். நாங்க எந்த முதலீட்டாளர் எங்ககிட்ட வந்தாலும் சரி, முதல்ல நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறோம். அது இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு வழி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்னா தயவு செஞ்சு நீங்க ட்ரெடிஷனல் பாலிசி போகவே போகாதீங்க. நான் கம்பெனி பேரை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ட்ரெடிஷனல் பாலிசினா என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதுவும் நம்ம ஊர்லன்னு செய்யுங்க. அண்ணன் துபாயில இருந்து வந்திருக்காரா, அவரை ஒரு இன்சூரன்ஸ் போட்டு விடுறா அப்படின்னு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் உங்களை மொப்பாங்க. வச்சு உங்களை இது எப்படியாவது பாலிசியை வாங்கிடுவாங்க. இதுல என்னன்னா சொந்தக்காரங்களே நமக்கு ஏஜென்டா இருக்கிறப்ப நமக்கு எந்த வகையிலுமே பிரயோஜனம் இல்லாத அந்த என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி நம்ம தலையில கட்டுவாங்க. அதை நீங்க பண்ணவே கூடாது. இப்ப ரீசெண்டா யூனிட் பாலிசி அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து இருக்கு. நான் வந்து கல்ஃப்ல இருக்கிற பல இன்வெஸ்டர்கள்ட்ட பேசுறேன். சார் யூனிட் பாலிசி நான் வச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. பல பேருக்கு சார் நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன், அது யூனிட் பாலிசியா இல்லையாங்கிறது கூட தெரியல. சார் 5 வருஷம் பணம் கட்டினா இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். 10 வருஷம் லாபம், இவ்வளவு கட்டினா இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தமா நான் வந்து லாபம் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ இப்ப லேட்டஸ்டா போட்டிருக்கேன். அந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருமே வந்து பாருங்க. யூலிப்புங்கிறது இன்சூரன்ஸும் முதலீடும் கலந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். அப்படி நம்ம எடுக்கவே கூடாது. இன்சூரன்ஸ்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லார்ட்டையும் கட்டாயமா இருக்கணும். குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாயாவுக்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். அதாவது நம்ம நாம் உயிரிழக்கும் பட்சத்துல நம்மளுடைய குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீட்டு தொகை தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமா. அதாவது நம்ம டூ வீலருக்கோ அல்லது காருக்கோ கட்டுறோம் பாருங்க, அதே மாதிரியான நம்ம உடம்புக்கு கட்டுறது தான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒருவர் உயிரிழந்தா மட்டும்தான் இழப்பீடு கிடைக்கும், இல்லாட்டி வந்து அந்த கட்டின பணம் கிடைக்காது. ஆனா மிக மிக குறைந்த அளவுல பணம் கட்டினா, பிரீமியம் கட்டினா போறோம். இப்போ உதாரணமா 30 வயசு இருக்கிறவரு வெறும் 15,000 ரூபாய் நீங்க பிரீமியம் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்துட்டு அவருக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி அவர் 10 வருஷம் கட்டுறாருன்னு வச்சுங்க, ஒரு வருஷத்துக்கு 15,000 அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப போனா 2,00,000 தான் கட்டியிருப்பார். ஆனா அவர் உயிரிழக்கும் பட்சத்துல அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு கிடைக்க போறது 1 கோடி ரூபாய். இந்த அளவுக்கு இழப்பீடு வந்து ட்ரெடிஷனல் பாலிசிலேயோ அல்லது வந்து யூலிப் பாலிசியிலே கிடைக்கவே கிடைக்காது. அதனால வந்து அந்த பக்கமே நீங்க வந்து போகாதீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டு தவிர வேற எந்த இன்சூரன்ஸும் நீங்க எடுக்க வேணாம். செகண்ட் செகண்ட் இன்கம் நம்ம எஸ்டபிள்யூபி சொன்னோம் பாருங்க, அது வந்து ஒரு செகண்ட் இன்கமா கூட இருக்கலாம். நீங்க ஒரு 50 வயசுல இருந்தே நீங்க நிறைய பணம் சேர்த்துட்டீங்கன்னா அதுல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு நீங்க ஏற்கனவே வேலை பார்த்து வர்ற வருமானமும் ஒரு இதா இருக்கும், இதுல இருந்து வர்ற வருமானமும் வந்து ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற திறமைகள் வச்சு நீங்க வந்து சம்பாதிக்கிறப்போயும் வந்து இதுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா வந்து இருக்கும். அடுத்து, ஸோ இதுதான் வந்து இந்த அளவுல நான் என்னுடைய இது வந்து நிறுத்திக்கிறேன். அடுத்து இனிமே நீங்க 10 கோடி ரூபாய் சேர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து செல்வா வந்து சொல்லுவாரு. ஏன்னா பல பேர் வந்து 10 கோடியா சார் அது என்னால முடியுமா அப்படிங்கிறாங்க. 10 கோடியோ 5 கோடியோ எவ்வளவு டார்கெட் அமௌண்ட்ங்கிறது வந்துட்டு கிடையாது. நீங்க எந்த வயசுல இருந்து எவ்வளவுக்கு பணத்தை சேர்க்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய 10 கோடி ஆனாலும் 20 கோடி ஆனாலும் நீங்க வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த செல்வம் அந்த ஒரு கணக்கு போட்டு காமிச்சிருக்காரு பாருங்க உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 35 வயசு, வெறும் 8% ரிட்டர்ன். அதாவது 8% ரிட்டர்ன்னா நீங்க என்ன சொல்லலாம், எப்படின்னு சொல்லலாமா, பேங்க் எப்படின்னு சொல்லலாமா. வெறும் 46,000 கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து இருக்கு. 10%ங்கிறப்ப 29,000, 12%ங்கிறப்ப 18. இப்ப பாருங்க, இந்த மாதிரி பெர்சன்டேஜ் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய தொகை அதிகரிக்கும். நாம சம்பாதிக்க நினைக்கக்கூடிய, நம்ம அடையக்கூடிய டார்கெட் அமௌண்ட்
ஜாஸ்தியா இருக்கும். இதை வந்து உங்களுக்கு செல்வா இன்னும் கூட தெளிவா வந்து விளக்கி சொல்லுவார். செல்வா, நீங்க இது பண்றீங்களா? சார் தேங்க்யூ சார். நான் சொல்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே. எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னாலும் இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ளாட் எஸ்ஐபி அப்படின்னா இது நம்ம வருஷா வருஷம் எந்த ஒரு தொகையுமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்களுக்குலாம் ஒரு 30 வயசு 35 வயசு அப்படின்றது இருக்கும். நம்ம எஸ்ஐபின்னு கன்சிடர் பண்ணுறது வந்து நாங்கள் இங்கே மந்த்லி எஸ்ஐபி தான் வந்து சொல்கிறோம். இயர்லின்றது எஸ்ஐபியாக வராது. இயர்லியில் எஸ்ஐபி போட மாட்டோம். நம்ம மந்த்லி எஸ்ஐபி தான் வந்து மேக்ஸிமம் வந்து போடுறோம். டெய்லி எஸ்ஐபி வீக்லி எஸ்ஐபி இருக்குது, அதை நம்ம கன்சிடர் பண்ணல. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 30 35 வயசில் இருந்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 60 வயசு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். மெயினாக இந்த செக்ஷன் வந்து நீங்கள் வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வந்து போட வேண்டியது இருக்குன்றது க்ரீனில் வந்து ஏன் இதை ஹைலைட் பண்ணியிருக்கோம்னா 12% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடைக்குது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி ஈக்விட்டியில் நம்ம பண்ணுறப்போ 12% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த பச்சை கலரில் போட்டிருக்கோம். 35 வயசில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 59,000 ரூபாய் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க. உங்களுடைய 60வது வயசுல உங்களுக்கு 10 கோடி சேர்க்கறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இருக்கு. 12% உங்களுக்கு ஆண்டாண்டு கிடைக்கும் பட்சத்தில். அதே உங்களுக்கு 15% நீங்க கொஞ்சம் லக்கியா இருந்தீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் ஒருத்தர் பார்த்தேன். என்ன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மீட்டிங்க்கு வந்து போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, கடந்த 15 வருஷமா அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹி ஹஸ் காட் 18% ரிட்டர்ன்ஸ். ஸோ அவர் வந்து ஹீஸ் லக்கி. அவரோட ஸ்கீம்ஸ் வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த மாதிரியான பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் கம்மியாகவே இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து போதும். பட் 12%ன்றது எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எல்லாரும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே நீங்க வயசு அதிகமாகும் போது நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 10 crore சேர்க்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நீங்க 4,50,000 ரூபாய் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, உங்களால பண்ண முடியும், 10 crores வந்து சேர்க்கணுன்ற ஒரு கோல் கண்டிப்பா இருக்குன்னா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். ஈக்விட்டி அப்படின்றது இன்னும் ஒன்றும் இல்லை சார். ஈக்விட்டின்றது பங்குச்சந்தையை தான் வந்து ஈக்விட்டி அப்படின்றோம். பங்குச்சந்தைன்றது நிறைய பங்குகள் வந்து இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஐடிசி அப்படின்றது ஒரு பங்கு, ஒரு ஒரு டாடா மோட்டார்ஸ் அப்படின்றது, இதெல்லாம் வந்து கியூமுலேட்டிவாக சேர்த்து தான் வந்து இது வந்து பங்குச்சந்தை அப்படின்றாங்க. நிஃப்டி அப்படின்றது ஈக்விட்டி தான். இதுவே நீங்க மாசம் மாசம் ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா இந்த தொகை வந்து குறையும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து பாருங்க. அதே 35 வயசு நபர் அங்க வந்து 45,000 ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் 10% அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 ரூபாய் 35 வயசுல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு மாசம் மாசம்னா, அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணுவாருன்னா அதுல 10% 2,500 ரூபாய், அடுத்த மாசம் அடுத்த வருஷத்துல இருந்து 27,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா வருஷா வருஷம் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நம்மளுடைய பிஸ்னஸ்லையும் ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் நம்மளால இன்னும் ஈஸியாக 10 கோடி ரூபாயை வந்து அடைகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கு. பாலாஜி முன்னாடி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு, 10 கோடி எதுக்கு சேர்க்கணும் அப்படின்றது. அந்த அந்த கேள்விக்கான பதிலை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 10% ஸ்டெப் அப் எஸ்ஐபி உங்களுக்கு எப்படி உதவுன்றது இது மெயினாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஏஜில் இருக்கீங்க, எத்தனை வருஷத்தில் உங்களுக்கான அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸோ இல்லை 10 crore கார்பஸோ சேர்க்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மைண்டில். நீங்கள் ஒரு 40 வயசில் இருக்குன்ற பட்சத்தில் 50,000 ரூபாய் எஸ்ஐபி போட்டிங்கன்னா அடுத்த 20 ஆண்டுகளில் உங்களால் 10 கோடி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 15% உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் 40,000 ரூபாய் சேர்த்தாலும் போதும். ஸோ அதனால நம்ம நிறையா சேர்க்குறோம் கம்மியாக சேர்க்குறோம் அப்படின்றத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல சேர்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமாட்டி கூட கோலை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்கள் அதை டைவர்சிஃபை பண்ணி வேற ஃபண்ட்ஸில் கூட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவும் எடுக்க முடியும். இல்லை ரிஸ்க் கம்மியாகவும் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை பொறுத்தது. பட் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று, உங்களுடைய பசங்க, நீங்கள் ஒரு 55 வயசு 60 வயசில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பசங்க இப்போ 25வது வயசில் இருக்காங்கன்னா அவங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு 6,500 ரூபாய் அவங்க எஸ்ஐபி பண்ணுறது மூலயமாகவே அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து 10 கோடி ரூபாய் அவங்களால இப்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே அவங்கள ஈஸியாக வந்து சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க ஒரு கல்ஃப்லயே வந்து இருக்கீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் உங்களால ஈஸியாக வந்து வருமானம் வந்து கிடைக்குது 25 வயசு உள்ள ஒரு நபருக்கு. அப்படின்றப்போ 6,500 ரூபாய் எஸ்ஐபின்றது ரொம்ப ஈஸியாக அவர் வந்து போடலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அனன்யா மல்லிகாவுடைய எக்ஸாம்பிள் முன்னாடியே வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க.
நீங்க மல்லிகா மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ரொம்ப யங்கா இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, 10 கோடி ரூபாய் ஏன் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். இப்ப பாருங்க, 10 கோடி ரூபாய் நீங்க சேர்த்தாலும் 6% இன்ஃப்ளேஷன்ற பட்சத்துல அந்த உங்களுடைய 10 கோடின்ற வேல்யூ வந்து அந்த இது வந்து பர்ச்சேசிங் பவர் டவுன் ஆகும். எப்படி டவுன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்க்கலாம். இன்னைக்கு உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு. இதே 5 வருஷம் கழிச்சு அதோடைய பர்ச்சேசிங் பவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேல்யூல 7.5 கோடி தான் இருக்கும். இதே நீங்க 10 கோடி ரூபாய் சேர்க்குறீங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் 5.5 கோடி ரூபாய் தான் அதோடைய பர்ச்சேசிங் பவராக இருக்கும். இதே நீங்கள் 30 வருஷம் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா அதோட பர்ச்சேசிங் பவர் 1.7 crores இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ இந்த வேல்யூவை வந்து இப்போ நீங்கள் கணக்கிட்டு பாருங்க, 1.7 கோடி ரூபாய் உங்ககிட்ட இப்போதைக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா நீங்க தாராளமாக ஒரு எஸ்டபிள்யூபி போட்டு நீங்க 25,000 மாசம் மாசம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனால தான் சொல்றோம் 10 கோடி ரூபாய் சேர்க்கிறன்றது ரொம்ப முக்கியம். ஏன் இது 10 கோடி சொல்றோம், 5 கோடி கிடையாது அப்படின்ற பட்சத்துல கல்ஃப்ல இருக்கக்கூடிய இல்ல என்ஆர்ஐஸா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்தியால இருக்கக்கூடியோட பெட்டரான ஒரு சேலரி தான் நமக்கு வந்து இருக்கும். இங்க ஸ்டார்டிங் சேலரியே வந்து 35,000 40,000 இருக்கு அப்படின்னா கல்ஃப்ல வந்து இது பண்ணும்போது அது ரெட்டிப்பாக 3 மடங்காக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மெயினா நிறைய பேர் கல்ஃப்னு ஏன் சொல்றேன்னா கல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த குரூப்ல வந்து இருக்கீங்க. கல்ஃப்ல டாக்ஸும் நம்மளுக்கு வந்து கிடையாது. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கல்ஃப்ல வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப இன்னும் உங்களால நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும், நிறைய கார்பஸ் வந்து சேர்க்க முடியும். எதுக்கு கடல் கடந்து போய் நம்ம மெயினா வேலை பார்க்குறோம்? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம். அந்த பணத்தை ஸ்மார்ட்டா முதலீடு பண்றதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கல்ஃப்லாம் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிடைக்குது. நிறைய சம்பளமும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. டாக்ஸை வந்து அதையும் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இதுவும் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஆஹ், அங்கேயே இருந்துகிட்டு இந்தியன் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி என்ஆர்ஐஸ்க்கு, அதுவும் கல்ஃப்ல இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கு. அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 10 கோடி ரூபாய் கார்பஸை நீங்க வந்து வரணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த 1.5 கோடி ரூபாய்ன்றது எப்படி நீங்க வந்து எடுக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்க வந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 60 வயசுல இருந்து 25ல இருந்து ஒரு 40 வருஷம் நீங்க 4% ரூல் அப்படின்றத நீங்க பயன்படுத்தி அந்த அளவுக்கு காசு எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு 100 வயசு வரைக்குமே இந்த காசு உங்ககிட்ட வந்து இருக்கும். அந்த 4% ரூல் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு உங்களுக்கு கடைசியில் அந்த கால்குலேட்டர்ல இருந்து காட்டுறேன். ஸோ இதையும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 10 கோடி ரூபாய் எப்படி வந்து உங்களுக்கு மணி வேல்யூ வந்து டவுன் ஆகுது, ஏன் 10 கோடி ரூபாய் சேர்க்கிறது முக்கியம் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த 10 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மனசுல இருந்து வச்சுக்கோங்க. எஸ்ஐபி போடுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டெப் அப் எஸ்ஐபி போடுறது இன்னும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு லம்சம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் லம்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால ஒரு செகண்ட் இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும்னா அதையும் வந்து அதுல இருந்து வர பணத்தையும் நீங்க வந்து உங்களுடைய தேவைகளையும் இது பண்ணிட்டு மீதியே நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிளஸ் வேல்யூ பிளஸ் மொமெண்டம் பிளஸ் கேல்குலேட்டட் ரிஸ்க். வேல்யூன்றது நல்ல வேல்யூபிளான ஃபண்ட்ஸ் எது அப்படின்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ இன்வெஸ்டிங் அட்வைசர் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. வேல்யூ மட்டும் இல்லாம மொமெண்டம் ஃபண்ட்ஸ்ன்னு சில ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த மொமெண்டமையும் நீங்க சேர்த்து எடுக்கும்போது தற்காலிகமா என்னென்ன ஃபண்ட்ஸ் நல்லா வந்து போயிட்டு இருக்கோ அதோடைய மொமெண்டம் அதோடைய எனர்ஜியையும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கேல்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். முன்னாடி ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்றது ரொம்ப முக்கியம். எல்லாருமே வந்து கோல்டில் போட முடியாது, எல்லாருமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட முடியாது, எல்லாரும் ஸ்மால் கேப்ல போட முடியாது. உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான என்ன ரிஸ்க்குக்கு என்ன ஃபண்ட்ஸ்ல போடணும், இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 10 கோடி ரூபாய் சேர்ப்பது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆட் லம்சம்னா அடிஷ்னல் லம்சம்ங்க. லம்சம் இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேலரியில இருந்து போனஸ் வந்து கிடைக்கும். அந்த போனஸையும் நீங்க வந்து இது பண்ணலாம். அடிஷ்னலா வந்து லம்சமா நீங்க வந்து ஆட் பண்ணிட்டே வர்றது தான் அடிஷ்னல் லம்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழக்கங்கள்லாம் ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளானதா ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு தரோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய அடிப்படை வருமானம் அதையும் நீங்க வந்து முடிவு பண்ணணும். பல வழிகளில் உங்களுக்கு வந்து வருமானம் ஈட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றத பாருங்க. முக்கியமா உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இது ரெண்டையும் வந்து கண்காணிப்பது ரொம்ப முக்கியம். மணிஃபை, மணி மேனேஜர் 2 ஆப் இருக்குங்க. நாங்க தான் அதை எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவோம். நாங்க மணிஃபை, மணி மேனேஜர் நீங்க வந்து கூகுள் பிளேலையும் இருக்கு, அது பிளே ஸ்டோர்லயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு.
இந்த ரெண்டு ஆப்ல எது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கோ அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தினசரி உங்களோட எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணிட்டு வாங்க. தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அந்த ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனால தெரியும் எந்தெந்த விஷயத்துல தேவையில்லாம செலவு பண்றீங்க அப்படின்றது, அதை நீங்க குறைக்கணும். தொடர்ந்து முதலீடு பண்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நான் 5 வருஷத்துக்கு தான் முதலீடு பண்ணுவேன், 10 வருஷத்துக்கு தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு மரம் வைக்கிற மாதிரி. நீங்க மரம் வந்து நான் 5 வருஷம் தான் வைப்பேன், அதுக்கப்புறமாட்டி அதை நான் தண்ணி ஊற்ற மக்கள் நான் பார்க்க மாட்டேன்னா அந்த மரம் வந்து வளர்ந்து அது பெருசாகி அதுல இருந்து வந்து பழங்களை வந்து கொடுக்கவே கொடுக்கும். அது மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். லாங் டேர்ம்ல 15 வருஷம் 20 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு தான் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது நீங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். லாபம் போன்ற நிபுணர்களோட வழிகாட்டல் பெறும்போது உங்களுடைய டைம் வந்து கண்டிப்பா சேவ் ஆகும். ஏன்னா நீங்களே வந்து ஒரு ஸ்டாக்ஸும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் டைரக்டா வாங்கும்போது நிறைய அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு டைம் முக்கியம் இல்லை, காசு தான் முக்கியம் அப்படின்னா 40 45 வயசுக்கு மேல உங்களுக்கு டைம் எவ்வளவு முக்கியன்றது வந்து புரியும். அந்த நேரத்துல நான் டைரக்டா வந்து இதெல்லாம் போட்டு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்க அப்போ புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப யங்கா இருக்கும்போதே டைமோட வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே இயர்லி ரிட்டைர்மெண்ட் உங்களால 40 45 வயசுலயே வந்து அடைய முடியும். இந்த டைமோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அது 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 நீங்க தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா நீங்க வந்து கத்துக்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை முதலீட்டை சரிபார்க்கணும். போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றது ரொம்ப முக்கியங்க. ரிவ்யூ பண்றது ஒரு நல்ல ஒரு அட்வைசரோட ரிவ்யூ பண்ணுங்க. ஏன்னா ரிவ்யூ பண்றதுன்னா ஜஸ்ட் ஒரு கேம்ஸ்ல வந்து ஷீட்டை டவுன்லோட் பண்ணிட்டு எவ்வளவு எக்ஸ்ஐஆர்ஆர் வந்திருக்குன்னு பாக்குறது மட்டும் வந்து ரிவ்யூ கிடையாது. பெஞ்ச்மார்க்கை வந்து அடிப்படையாக வந்து வச்சு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய பெஞ்ச்மார்க்கோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் என்ன, உங்களோட ஃபண்டோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து அடிப்படையாக வச்சு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரு எக்ஸ்பர்ட் கையில் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெட்டராக இருக்கும். சார் நான் டைரக்ட்ல தான் போடுறேன், எனக்கு எக்ஸ்பர்ட் வந்து காசு வாங்குறாரு அப்படின்னா கொஞ்சம் காசாச்சும் கொடுத்து அட்லீஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ வச்சும் வருஷம் வருஷம் நீங்க வந்து பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கோல் ஓரியன்டா நீங்க ஃபண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கும்போது அந்த கோலை நோக்கி அந்த ஃபண்ட் வந்து உங்களை நகர்த்தி செல்லுதா அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து நீங்க 10 கோடி ரூபாய் சேர்க்கணும், அதற்கு லாபம் உடைய உதவி தேவை அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் கிட்ட நீங்க வந்து பேசலாம். உங்களுக்கான ஒன்-ஆன்-ஒன் கோல் பிளானிங் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இந்த காலுக்கு வந்து எந்த சார்ஜஸும் இல்லைங்க. நிறைய என்ஆர்ஐஸ் வந்து எங்ககிட்ட வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய எங்களுடைய ஏஎம்ல கிட்டத்தட்ட 70% to 75% என்ஆர்ஐஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. கல்ஃப்ல இருந்து பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியால இருந்து பண்ணியிருக்காங்க, ஜெர்மனில இருந்து பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் அண்ட் ஜப்பான்ல இருந்து கூட சில பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினா கல்ஃப்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்ம கிட்ட வந்து நூற்றுக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த ஒன்-ஆன்-ஒன் காலில் ஃபினான்ஷியல் பிளானிங்ல இருந்து கோல் பிளானிங் எப்படி செய்யுது அப்படின்னு எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கேவைசி அண்ட் ஃபண்ட் செலெக்ஷன் எல்லாமே வந்து அந்த கால்லே வந்து எடுத்து சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் கால்ன்றது ஒரு ப்ரிலிமினரி காலாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. அடுத்தடுத்த கால்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்றதுல இருந்து எப்படி இது பண்றது அப்படின்றது பண்ணுவாங்க. எஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் போனஸ் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த போனஸ்ல இது நீங்க வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கான பட்ஜெட்டிங் கைடன்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங், அப்புறம் எக்ஸ்பர்ட் ஃபண்ட் சஜஷன், உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூவும் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி லாபம் ஆப் இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய சேட் பாட்ல நீங்க எப்போ வேணாலும் ஒரு query வந்து ரைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஒரு பர்சீவ்டு வேல்யூ நம்ம வந்து போட்டிருக்கோம். அடுத்து உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் வயா ஃபோன் ஆர் வாட்ஸ்அப் ஒரு இமெயில் இருந்துகிட்டே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த க்ரோலையோ ஜெரோதாலையோ நீங்கள் டைரெக்டாக யார்கிட்டயும் பேசவே முடியாது. ஏன்னா அங்கே ஒரு ஜெரோதால வந்து ஒரு 1 கோடி அக்கௌண்ட்ஸ் இருக்கு. க்ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3.5 to 4 கோடி அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 கோடி பேரில் கண்டிப்பாக உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் டிக்கெட்ஸ் ஆகுது ரைஸ் ஆகும். இவ்வளோ பேரை யாராலையுமே வந்து ஃபோனில் வந்து அணுகி பேசவே முடியாது. அவங்க உங்களுக்கு இமெயில் சப்போர்ட் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க. நீங்களே பாருங்க, எப்பயாவது உங்களுக்கு வந்து நீங்க டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டைம்ல வந்து பேசியிருப்பாங்க தவிர இப்போ அவங்களால கண்டிப்பா அது வந்து பண்ணவே முடியாது. பட் லாபம் எப்படி இயங்குது அப்படின்னா ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வச்சு அசிஸ்டட் சர்வீஸாக நாங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு எப்போ என்ன டவுட்னாலுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்டயோ இல்லை எங்களுடைய சேட் மூலயமாவோ நீங்க அவங்க கிட்ட டவுட்ஸ் வந்து கேட்க முடியும். மார்க்கெட் கிராஷஸ் டைம்ல உங்களுக்கான எந்த ஃபண்ட்ஸ் வந்து பெட்டரா இருக்கும், இப்போ அடிஷனல் லம்சம் ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா, எதுல வந்து போடுறது இப்போ திடீர்னு காசு கிடைச்சதுன்னா அப்படின்ட்டு, இந்த மாதிரியான கிராஷ் டைம்ல மார்க்கெட் டவுன் ஆயிருக்கப்ப அந்தந்த டைம்ல நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ போடுறதுக்கான இதை நாங்கள் வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட்
ரிமைண்டர் கால், மார்க்கெட் அப்டேட் வெபினார்ஸ். இப்போ ட்ரம்ப் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த டேரிஃப்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல என்னென்ன மாதிரியான மார்க்கெட்ல சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு வெபினார் வந்து நடத்தினோம். அது மாதிரி எப்பப்பெல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகுதோ இல்லை ரொம்ப அப் ஆகுதோ, ஏன் இது நடக்குது அப்படின்றது ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய அனாலிசிஸ் வச்சு உங்களுக்கு நாங்கள் வந்து எடுத்து சொல்றோம். இந்த மாதிரி வெபினார்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. எங்களோட வெபினார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4.5 ரேட்டட் மேலே. ஸோ இது வர மாசம் மாசம் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட இந்த வெபினார்ஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து இதனுடைய பர்சீவ்ட் வேல்யூ வந்து நிறையா அப்படின்றது வந்து தெரியுது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் லெட்டர், salary சிப் அப்படின்ற ஒரு நியூஸ் லெட்டரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு வீக்லி இந்த நியூஸ் லெட்டர் படிக்கும்போது நம்மளுடைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் விகடன் சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு 3 மாதம் சப்ஸ்கிரிப்ஷனும் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த கம்யூனிட்டி ஆக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. டெய்லி மார்க்கெட் நியூஸ் வந்து நீங்கள் லாபம் இன்வெஸ்டர்ஸ் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஒன் ஆன் ஒன் செஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்வெஸ்டர்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். செரி ஆன் த டாப் அப்படின்ற மாதிரி ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எப்பவுமே உங்களுடைய டவுட்ஸை சொல்லுவதற்கு இருந்துகிட்டே வந்து இருப்பாங்க. So, இதோட ஒரு பர்சீவ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ். பட் நாங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதுனால உங்ககிட்ட எந்த ஒரு கட்டணமும் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வசூலிக்க கூடாது ஆஸ் பர் ஆம்ஃபிலா. அதனால இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஒரு போனஸாக தான் வந்து தரோம். இதற்கு நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை. சரி. ஆஹ் இன்னொரு தடவை அந்த ரீகேப் வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டிங் கைடன்ஸ்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த கோல்ஸை வந்து எப்படி அடைவது அப்படின்றதுக்கான சரியான ஸ்கீம்ஸும் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு சப்போர்ட் இன் ஃபோன், வாட்ஸ்அப், இமெயில் எல்லாமும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு லாபம் ஆப்பும் உங்களுக்கு வந்து இருக்குது. சேட்பாட் சப்போர்ட் கிடைக்குது, வீக்லி நியூஸ் லெட்டர் கிடைக்குது, இயர்லி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ யாருக்கெல்லாம் வேணுமோ அதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ரிமைண்டர் கால்ஸ் டூரிங் மார்க்கெட் கிராஷ், அதே மாதிரி ஸ்பெஷல் வெபினார்ஸ் இந்த டைமில் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவ் ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ், அப்புறம் மார்க்கெட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக அனுப்புகிறோம். ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விகடன் சப்ஸ்கிரிப்ஷனும் 3 மந்த்ஸோடது ஆன்லைனில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நானே விடன் வேணும்னா நீங்கள் 3 மாதம் தாராளமாக அதை வந்து படிச்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ் லாபம் கிட்ட வர்றது மூலியமாக இருக்குது. அதை தவிர்த்து உங்களுக்கான பெஸ்ட்டான ஃபண்ட்ஸை நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியம். எப்படி நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க, எப்படி எனக்கான ஃபண்ட்ஸை வந்து சொல்கிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 ரிசர்ச் கம்பெனிஸ்க்கு, மார்னிங் ஸ்டார், அப்புறம் இன்னொரு கம்பெனி பிரைம் இன்வெஸ்டர்ஸ், இவங்க 3 பேருடைய அனாலிசிஸை நாங்கள் எடுத்து நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட இருக்கிற அனாலிசிஸை எடுத்து அதில் டாப்பாக இருக்கிற ஃபண்ட்ஸை மட்டும்தான் நாங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு வேல்யூ நிறையா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, நிறையா இவங்க இருப்பாங்கன்னா ஒரு ரிசர்ச் இதை மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. பட் வி கன்சிடர் இந்த 3 ரிசர்ச் கம்பெனிகளையும் எடுத்து அதுல இருந்து இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபண்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அதனால தான் சொல்றோம் ரொம்ப ஏன் வந்து நீங்களே வந்து போடக்கூடாது, ஏன் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டயோ வரணும்னா இந்த மாதிரியான ரிசர்ச் ஓரியன்டா உங்களுக்கு கரெக்டான ஸ்கீம்ஸை வந்து நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நோ ஹிடன் காஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து எந்த விதமான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு சார்ஜஸ் இல்லைன்னா வந்து இந்த இமெயிலுக்கோ ஒரு வாட்ஸ்அப்க்கோன சார்ஜஸ் இது மாதிரிலாம் எதுவும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கான சார்ஜஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினாலும் அதுக்கு ஒரு 0.5%லேருந்து 1.5% வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இது எல்லா ஸ்கீம் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குமே இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கனாலும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்ட்டு சாட் ஜிபிடியில் கேட்டு பாருங்க, இல்லை கூகுளில் கேட்டு பாருங்க, அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தெரியும். இதே மாதிரி டைரக்ட் ஃபண்ட்ஸ், ரெகுலர் ஃபண்ட்ஸ் இருக்கு. டைரக்ட்ன்றது நீங்களே டைரக்டாக போய் கடையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்குற மாதிரி. இதுக்கு நடுவில் என்னன்னா இப்போ நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி, இல்லை ஒரு ஆர்டரிங் ஆப்பில் வாங்குற மாதிரி, நடுவில் நாங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருக்கோம். உங்களுக்கான இவ்வளோ சலுகைகளை நாங்கள் வந்து கொடுத்து அதே நேரத்தில் உங்களுக்கான நல்ல ஸ்கீம்ஸையும் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஒரு சார்ஜ் தர மாதிரி இருக்கும். அது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் காம்பன்சேட் ஆகிடும். நாங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா நாங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஸ் பர் ஆம்ஃபி. நாங்கள் ரெகுலர் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் செல் பண்ணணும். நாங்கள் நினைச்சாலும் டைரக்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ரெகுலர் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஒரு 0.75%லேருந்து 1.5% வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் பார்க்கறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு ஒரு லாபம் மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் அப்படின்றப்ப அந்த எக்ஸ்பர்ட்டுக்கான கொடுக்குற அந்த சார்ஜ் தான் 0.75%லேருந்து ஒரு 1.5% வரைக்கும்.
குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் கிடையாது. ஏன்னா இது ஸ்கீமுக்கு ஸ்கீம் மாறும். இதுவே நீங்க டெட் ஃபண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 0.2% தான் கிடைக்கும். இதே நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல கொடுக்கும்போது 0.5% வரைக்கும் கிடைக்கும். இதே திமேட்டிக் ஃபண்ட்ஸ் கொடுக்கும்போது நீங்க நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும், 1.25% கிடைக்கும். ஆனா அதுல வந்து ரிவார்ட்ஸும் இருக்கு, ரிஸ்க்கும் இருக்கு, அதே நேரத்தில் நீங்க கொடுக்குற சார்ஜஸும் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்ணும்போது இந்த விஷயத்தை நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை முக்கியமா நாம வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் டாக்ஸையும் மட்டுமே பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்றோம் அப்படின்றத கவனிக்கவே வந்து மாட்டாங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான அட்வைசருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கும் கொடுக்கறது, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கொடுக்கறது அங்கே காம்பன்சேட் ஆயிடுங்க. அதே மாதிரி டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய நான் டாக்ஸ் கட்டணுமா, எப்படி வந்து டாக்ஸ் இதுவும் என்ன பார்த்தாலும் உங்களுக்கு 12% நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இதுதான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். 12% டாக்ஸ் நீங்க கட்டி தான் ஆக வேண்டும். இந்த டாக்ஸ் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணவும் முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு மெயினா வந்து ஓல்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து இது பண்ணிட்டு திரும்பவும் வந்து இன்னைக்கு ஒரு புது பில் வந்து பாஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ரீசெண்டா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பில் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% ஃபார் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுக்கு கிடைச்ச லாபத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, 1 லட்ச ரூபாய் இந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 1 லட்சத்துல 20%, 20,000 ரூபாயை நீங்க வந்து டாக்ஸா கட்டுற மாதிரி இருக்கும். இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்னா 12.5% நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேல. அதனால நீங்க பண்ணீங்க அப்படின்னா உடனே உடனே விற்காதீங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னா 8.5% உங்களுடைய லாபத்துல இருந்து நீங்க சேவ் பண்ற மாதிரியாக வந்து இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் தாங்க வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். பேன் காப்பி, ஆதார் காப்பி, பேங்க் செக்லீஃப், இல்லைன்னா உங்கள் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆஹ், அடையாளம், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்கிற மாதிரியான ஐஎஃப்எஸ்சி கோடு, அந்த எம்ஐசிஆர் கோடு இருக்கிற மாதிரியான வந்து சிக்னேச்சர் ஆன ஒயிட் பேப்பர் அப்படின்னு இது வெட் சிக்னேச்சர் அப்படிம்பாங்க, ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்காக. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் உங்களுடைய நாமினி டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா லாபத்தில் உங்களுக்கான அக்கௌண்ட்டை நம்ம வந்து தொடங்கிடலாம். அக்கௌண்ட் தொடங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஸ்கீம்ஸை வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு தடவை கவுன்சிலிங் பண்ணிட்டு உங்களுக்கான ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு எந்த ஃபண்ட்ஸ் கரெக்டாக இருக்கோ அந்த ஃபண்ட்ஸை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆன்லைன்லேயே அதை நீங்கள் வந்து வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு மேண்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சி இல்லை அப்படின்னா கேஒய்சி வந்து பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 1 or 2 days வந்து ஆகும். கேஒய்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டி உங்களுக்கு ஸ்கீம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் ஓவர் இமெயில் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுற மாற்றி நீங்கள் ஃபண்ட்ஸை வந்து வாங்கிடலாம். அந்த ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு ஒரு 4 to 5 days கழிச்சு லாபமோட ஆப்பில் அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒன்ஸ் லாபம் ஆப்பில் நீங்கள் வந்து ஆன்போர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஃபண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே அது லாபம் ஆப்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது கூகுள் பிளேலயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. நீங்க டைரக்டா போய் இப்போ நீங்க அதுலயே நீங்க கேவைசி பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் வரும். உங்களுக்கு வந்து கேவைசி இல்ல ஏற்கனவே வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க வந்து முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேணா எங்க டீமை வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 9600296001 என்ற இது ஒரு இந்தியன் நம்பர். நீங்கள் முன்னாடி 91 சேர்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா ஒரு மிஸ்டு கால் வந்துடும் எங்களுக்கு. இந்த மிஸ்டு கால் வந்ததுக்கு அப்புறமாட்டி எங்கள் டீம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்லயும் இருக்கு. அதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாய் போட்டீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ்லாம் அங்கே வந்து கொடுங்க. எங்களுடைய சிஸ்டம்ல அது வந்து ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இப்போ ஏஆர் குமார் சார் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு. டேரக்டா அவர்கிட்டயே பேசி உங்களுக்கான ஸ்கீம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய நம்பர் இதுல வந்து இருக்கு. 9600004379 அப்படின்ற நம்பர் இருக்கு. ஸோ இவ்வளோ நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு லாபம்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல லாபம் அப்படின்னு நீங்க வந்து போடுங்க. இதுக்கப்புறமேட்டு ஒரு கோல் கால்குலேட்டர் இருக்கு, அது மட்டும் ஒரு நிமிஷம் வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு உங்களுக்கான Q&A ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். செந்தில் குமரன் லாபம் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாபம் இல்லை எல் அப்படின்னு நீங்க chat பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். எஸ். ஆல்ரெடி லாபம் அக்கவுண்ட் ஹோல்டர் சார், வெல்கம் சார். எஸ். உங்க எல்லாருக்கும்
ஒரு டெடிகேட்டட் ஒரு லிங்க் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். யார் யாரெல்லாம் லாபம்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி சாட் செக்ஷனில் வந்து போட்டிருக்கேன். எப்போ நீங்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசிட்டு நீங்கள் அந்த டைமை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 வீக் வரைக்கும் இந்த விண்டோ வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த லிங்க்ல நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ மார்னிங் 10 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இன் இந்தியன் டைம் இது பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல வந்து போடுங்க. லாபம் மூலியமா இந்த இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இந்த நான் சொன்ன அந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி நான் சொன்ன அந்த வேல்யூ வந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா இது வந்து இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ அந்த கால்குலேட்டர் நம்ம வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு குயிக்கா வந்து முடிச்சிடலாம். இதுக்கு நடுவில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கேட்கலாம். Q&A வந்து போயிட்டே இருக்கட்டும். Q&Aக்கு நடுவில் நம்ம வந்து நான் அந்த கால்குலேட்டர் உங்களுக்கு வந்து காட்டுறேன். குமார் சார், நீங்கள் வந்து கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் சார். ஓகே சார், ஓகே செல்வா. நிறைய பேர் வந்து கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த 12.5% டேக்ஸ் அப்படின்னு செல்வா சொன்னார் இல்லையா, அது எல்லாருக்கும் தான். இந்தியனா இருந்தாலும் சரி, கல்ஃப்ல இருக்கிறவங்களும் சரி, யுஎஸ்ல இருக்கிறவங்களும் சரி, எல்லா கண்ட்ரிலும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ங்கிறது 12%. அதாவது நீங்க ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, அது வந்து ஒரு 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 15 லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க போட்டது 10 லட்சம், லாபம் 5 லட்சம். அந்த 5 லட்சத்துல 1.25 லட்சத்துக்கு எந்த வரியும் கிடையாது. மிச்சம் இருக்கிற 3.25 லட்சம் ரூபாய்க்கு 12% அப்படிங்கிறப்ப எவ்வளவு வருமோ அதை நீங்க வந்து வரியா கட்டி தான் ஆகணும். ஓகேயா? அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இவர் சில பாலாஜி முத்து கேட்டிருக்காரு. நம்ம வந்து டைரக்ட் ஃபண்ட்ல வந்து கம்மியா இருக்கு இதுங்கிறது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது டைரக்ட் ஃபண்ட்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது எப்படின்னா, நீங்களே மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வந்து மருந்து வாங்கி சாப்பிட்றப்ப டாக்டர் ஃபீஸ் நீங்க கட்ட மாட்டீங்க இல்லையா? நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டருக்கான ஃபீஸ் கொடுத்து அதை வந்து அவர் கொடுக்குற மருந்து நீங்க மெடிக்கல் ஷாப்ல வாங்கப்போ உங்களுக்கு டாக்டர் ஃபீஸ் நீங்க கட்டிதான் ஆகணும். நீங்களே போய் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியா தான் ஆகும். ஆனா நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு தலைவலிக்கு போய் நீங்க நேரம் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கி சாப்பிடலாம். நமக்கு கேன்சர் வந்துருச்சு, நம்ம போய் மெடிக்கல் ஷாப்ல போய் அண்ணே எனக்கு கேன்சர் வந்திருக்குண்ணே எனக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சோ அது மாதிரி முதலீடுங்கிறது சும்மா நம்ம போய் டைரக்டா எதுல வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது சிம்பிளான விஷயம் கிடையாது. சார் நானும் வாங்குறேன் சார் எனக்கும் கிடைக்குது சார் அப்படின்னா, அது மேபி இப்போ அது கிடைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்க நிரந்தரமா நீங்க தீர்வு காண்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு. என்னுடைய கேன்சர், எனக்கு கேன்சர் இருந்தா கூட நானே அதுக்கு மருந்து வந்து எழுதி வாங்கி சாப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிறவங்க போய் வாங்கி சாப்பிடுங்க. ஆனா எல்லாருக்கும் அது வந்து உகந்தது கிடையாது. அதனால நீங்க வந்து நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எம்எஃப்டி, நாங்க லாபம்னு தான் சொல்லல, எந்த எம்எஃப்டி விடானாலும் வாங்கிங்க, தெரிஞ்சு வாங்குங்க. இவர் கவி கேட்டிருக்கிறாரு, நீங்க பிஎம்எஸ் பண்றீங்களா அப்படின்னு. பிஎம்எஸ் பண்றது கிடையாது சார், நாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் வந்து பண்றோம். ஓகேங்களா? ஸோ மற்ற கேள்விகள் வந்து உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது சுரேஷ்ங்கிறவர் வந்து கேட்டிருக்கிறாரு, சார் நான் இந்தியாவுல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், ஆனா வெளிநாட்டுல போய் இறந்துட்டா அதுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு ஒரு பாலிசி, டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி, ஒரு நிறுவனம் உங்களுக்கு பாலிசி கொடுத்து உங்ககிட்ட பிரீமியம் வாங்கிக்குதுன்னா, நீங்க எங்க இருந்து அந்த விபத்து நடந்தாலும் அதற்கான கவரேஜ் கொடுக்க போறாங்கன்னு தான் அர்த்தம். நீங்க இந்தியாவுலதான் இருந்தாதான் வந்து இந்த இதுக்கு இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னா அது அவங்க அந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. நான் வந்து துபாயில தான் இருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில தான் இருக்கேன், எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்க அந்த உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தோட பேசி, தெளிவா பேசி அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுக்கிறதுங்கிறது கட்டாயம் ஒரு ஒரு நீங்க அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான கேள்விகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேலண்டர் புக் பண்ணி எங்களோட எங்க ஆரம்போட பேச ஆரம்பிங்க. உங்களுக்கான கேள்விகள் அத்தனைக்கான பதிலும் வந்து கிடைக்கும். செல்வா நீங்க எடுத்துக்கணும். எஸ் சார், இந்த இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கேலண்ட்லி புக் பண்ணுறவங்க வந்து சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். சில டவுட்ஸ் இருந்துச்சு, நான் அன்னைக்கு வந்து
வெபினாரில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிட்ட கால்ஸ் புக் பண்ண வேண்டாம். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து நம்பர் போட்டேன் இல்லையா, குமார் சாரோட நம்பர் போட்டேன், அதில் டவுட்ஸ் கேளுங்க. குமார் சார் வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவார். இது ஒன்லி ஃபார் சேல்ஸ் கால்ஸ் மட்டும்தான் வந்து இந்த கேலண்ட்லி வந்து புக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதில் சில டவுட்ஸ் இருக்குது, லாபம்ல வர்றதுனால என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு 5 crore கோல் கேல்குலேட்டர். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் தெரியுதா அந்த கோல் கால்குலேட்டர்? எஸ், இப்போ உங்களுடைய கோல் அமௌண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எடிட் ஹியர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். இதில் 10 crores இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு 14 லட்ச ரூபாய் அப்படின்றது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுடைய சொத்துக்கள் இருக்குது, தங்கம் இருக்குது, இல்லை லேண்ட் இருக்குது, இதெல்லாம் ஒரு கியூமுலேட்டிவாக ஒரு ஃபிகர் போட்டு ஒரு 14 லட்சம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால் அதே மாதிரி அடுத்த 30 வருஷத்துக்கு இந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத இங்கே வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 9.67% அப்படின்றது வந்து இருக்கு. சாரி, அந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு இதில் இருக்குது, இதில் பாருங்கள். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் இந்த மாதிரி இந்த காலமில் வந்து போட்டுருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏற்கனவே 50,000 போட்டிருக்கேன், ஷேர்ஸில் 50,000 ரூபாய் வாங்கி வச்சுருக்கேன், ரியல் எஸ்டேட் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது, கோல்டு வந்து 2 லட்ச ரூபாய் இருக்குது. இது மாதிரி போட்டிங்கன்னா இங்கே ஒரு இது பண்ணுங்க. அதுக்கு நேராக இதெல்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்றதுக்கான ஒரு எஸ்டிமேட், ரஃப் எஸ்டிமேட் தான், உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணுன்ற அவசியம் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து ஒரு 12% கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து ஒரு 12% கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஷேர்ஸ்லேருந்து ஒரு 12%. அது மாதிரி என்ன ரஃப் எஸ்டிமேட்டோ அதை வந்து நீங்கள் போட்டுடலாம். இதுக்கு ஒரு கியூமுலேட்டிவான ஒரு ஃபிகர் இங்கே வந்து வந்துடும். இது ஆட் ஆகி இந்த ஃபிகர் ஆவரேஜ் வந்து இங்கே வந்துடுது. ஸோ அது இந்த ஷீட்டில் வந்து ஃபெச் ஆகிடும். ஆவரேஜ் ரிட்டர்ன் கேல்குலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 9.67%. அடுத்து நீங்கள் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஒரு லம்சமும் இருக்குது, அதே நான் வந்து ஒரு 5 lakhs இதில் வந்து நான் பார்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 35 வயசு அப்படின்னா அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எத்தனை வருஷம் அப்படின்றத அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12%லேயே கால்குலேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 15% வரைக்கும் கால்குலேட் பண்ணி நீங்கள் பாருங்க எவ்வளோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. 15%க்கு மேலே போக வேண்டாம். உங்களுக்கு 18% கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றது கேரண்டி பண்ண முடியாது. நிஃப்டி 50 12% கிடைச்சிருக்கு, அது ஃபியூச்சர்லேயும் 12% கிடைக்கும் அப்படின்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் 12 போட்டுக்கோங்க. ஆனுவல் ஸ்டெப் அப் நீங்கள் எவ்வளோ பண்ண போறீங்களோ அதை அந்த பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. வருஷா வருஷம் நீங்கள் இந்த தொகையை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ஆனுவல் ஸ்டெப் அப். ஸோ அந்த 10%, 15% அப்படின்றத உங்களுடைய வசதியை பொறுத்து போட்டுக்கலாம். 10%ஓட கம்மியாக தானே எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும். எனக்கு இன்க்ரிமெண்ட் 7 to 8% தராங்கன்னா 7 to 8% அப்படின்றத போட்டுக்கோங்க. ஸோ உங்களுடைய அட்ஜஸ்டட் கோல் இங்கே வந்து காட்டும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் 10 crores சேர்க்க வந்து போனீங்க, நீங்கள் ஏற்கனவே இருக்க கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாய் கொடுத்துரும் அப்படின்றது வந்து காட்டுது. அட்ஜஸ்டட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.7 crores தான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எஸ்ஐபியிலேருந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணக்கூடிய ஒரு தொகை வந்து இங்கே இருக்குது. நீங்கள் 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் 2.2 crores இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஸ்ஐபியும் லம்சமும் சேர்த்து இது பண்ணும்போது 2.3 crores இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு மாச எஸ்ஐபி அடுத்த 25 வருஷம் நீங்கள் போட்டிங்க இல்லையா, 10 கோடி சேர்க்கறதுக்கான 10 கோடி கிடையாது, ஆக்சுவலாக இப்போ 7.7 crores தான். ஏன்னா உங்களோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வளர்ந்து அடுத்த 25 வருஷத்தில் அது ஒரு 2 crores வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 19,000 ரூபாய் நீங்கள் எஸ்ஐபி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றது இது சிமுலேட் பண்ணி சொல்லுது. பட் இங்கே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், என்னென்ன இடத்துல வந்து மாற்றலாம் அப்படின்றது ஒரு ஒரு இடத்தையும் மாற்றி பாருங்க. நீங்கள் ஏற்கனவே உங்களோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சிலருக்கு அதிகமாக இருக்கும். இங்கே 14 லட்சம் போட்டிருக்கேன், சில பேர் ஏற்கனவே 25 30 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருப்பீங்க. அதெல்லாம் போட்டு இதை நீங்கள் ஃபைனலாக ஒரு என்ன ஃபிகர் வருதோ அந்த ஃபிகரை நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஐபியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இந்த கால்குலேட்டர் உங்கள் எல்லாருக்கும் வந்து இப்போ நாங்கள் இமெயிலில் வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம். ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம், அதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டிங்க அப்படின்னா இந்த செஷனோட ரெக்கார்டட் லிங்க் ஆஸ் வெல் அஸ் இந்த கோல் கால்குலேட்டர் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும்.
நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டிங்கன்னா தான் உங்களோட இமெயில் ஐடி எங்களுக்கு வந்து தெரியும். தயவுசெய்து இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் இப்போ நான் சேட் பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 5-6 மினிட்ஸ், இப்போ வந்து டைம் 2:10 ஆகுது, ஒரு 2:15, ஒரு 2:20 வரைக்கும் நானும் குமார் சாரும் வில் பி ஸ்பெண்டிங் ஹியர். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட சாட் செக்ஷனில் நீங்கள் வந்து போடுங்க, அதை வந்து ஆன்சர் பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா? ஐ திங்க் வேல்யூபுளாக இருந்துச்சா? இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். செல்வா, குமார் சார் கேட்டிருக்காரு வந்து நீங்க சார்ஜஸ்ல என்ஆர்ஐ இன்வெஸ்டர் அல்லது ரெசிடென்ட் இன்வெஸ்டருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு. ம். அந்த மாதிரி எந்த சார்ஜஸ்ல, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜஸ்ல எல்லா இன்வெஸ்டருக்கும் ஒரே மாதிரி தான், டாக்ஸும் ஒரே மாதிரி தான். எந்த நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து எந்த டிஃபரன்சியேஷனும் இருக்காது. அதே மாதிரி லம்சம்னா என்னன்னு கேட்டிருக்காரு. லம்சம்னா மொத்தமான ஒரு தொகையை வந்து முதலீடு பண்றதுதான் சார் லம்சம். அதனால எஸ்ஐபிங்கிறது மாசம் மாசம் பண்றது, லம்சம்ங்கிறது மொத்தமா வந்து பண்றது. செந்தில்குமாரன் கேட்டிருக்காரு என்ஆர்இ என்ஆர்ஓ இந்த ரெண்டு அக்கவுண்ட்ல எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டு அக்கவுண்ட்ல இருந்தே நீங்க ஆரம்பிக்க முடியும். என்ஆர்ஓ பெட்டர். ஏன்னா நீங்க என்ஆர்இல இருந்தீங்கன்னா ஒருவேளை இந்தியாவுக்கு கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகுறப்ப அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்துதான் இது அதை இந்தியாவுக்கு மாத்தணும். ஓகேயா? ஆனா என்ஆர்ஓ அப்படின்னா கிடையாது. நீங்க இந்தியாவுல இருந்தப்ப சேவிங் அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்டா மாத்திருப்பீங்க ஃபாரின் போறப்ப. அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து இங்க வர்றப்ப சிம்பிளா அது சேவிங் அக்கௌண்டா மாத்திக்கலாம். அதனால என்ஆர்ஓ பெட்டர். ஆனா ரெண்டுலயும் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதனால வந்து எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஓகே. அவர் பாலமுருகன் கேட்டிருக்காரு நம்மளுடைய எஸ்ஐபி மணி எங்க போகுதோ, எங்க அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. சார், உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற மிக பிரமாதமான விஷயம் என்னன்னா அதுல ஒளிவு மறைவே கிடையாது. இப்ப நீங்க வந்து பேங்க்ல போய் 1 லட்சம் ரூபாய் எப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு போடுறீங்க, நாளைக்கு போயிட்டு சார் நான் நேத்து 1 லட்சம் ரூபாய் எஸ்ஐபி போட்டேன், அதுக்கு இதை எப்படி போட்டேன், அது யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, சார் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் 1 வருஷத்துக்கு போட்டிருக்கோம், 1 வருஷம் கழிச்சு வந்து பேசுங்கன்னு உங்களை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. இதுல அப்படி கிடையாது. நீங்க கொடுத்துருக்கிற ஃபண்டு மியூச்சுவல் இதுல ஈக்விட்டியில போடுறோம்னா எந்தெந்த ஃபண்ட்ல போட்டிருக்காங்க, பாண்டுல போட்டிருக்காங்கன்னா எதுல போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ஸ்கீம் டீட்டெயில போய் பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால நீங்க வந்து இத பத்தி நீங்க நீங்க அந்த அந்த ஸ்கீம் டீட்டெயில போய் பாருங்க, உங்களுக்கு அத்தனையும் தெரியும். சிவகுமார் சார் கேட்டிருக்காரு கோல்டு சில்வர் 5 இயர் ரிட்டர்ன் என்ன அப்படின்னு. எக்ஸ்ஐஆர் என்னன்றது சார் ஒண்ணுமே கிடையாது. நீங்க கூகுள்ல போய் தேடி பார்த்தீங்கன்னாலே எக்ஸ்ஐஆர் கோல்டு சில்வருக்கு என்ன ரிட்டர்னுங்கிறது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். லாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 to 12% தான் கோல்டு சில்வர் கொடுத்துருக்கு. ஆனா கடந்த 2 வருஷத்துல 40% கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னா ட்ரம்ப் அமெரிக்காவுல வந்து அதிபதி ஆன பிறகு வந்து நடக்கிற சர்வதேச நிகழ்வுகள் தான் வந்து காரணம். அதனால கோல்டுங்கிறது இப்ப ரீசெண்டா ஏறினாலும், இப்ப பயங்கரமா விலை ஏறிக்கிட்டு இருந்தாலும் ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஏறுமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் வந்து கிடையாது. அதனால அதை வந்து நீங்க ரெண்டாவது கோல்டு ரிட்டர்ன்லாம் நீங்க ஈஸியா போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ லாபம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாலமுருகன் கேட்டிருக்காரு. சார், நாணயம் விகடன் பத்திரிகை கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்து வருது. ஓகேங்களா? ஆனா இந்த லாபம்ங்கிறது வந்து ஆரம்பிச்சு 8 மாசம் தான் ஆயிருக்கு. போன ஜனவரியில தான் நாங்க வந்து, போன நவம்பர் டிசம்பர்ல தான் நாங்க செயல்பட ஆரம்பிச்சோம். இப்போதைக்கு 8 மாசம் வந்து ஆயிருக்கு. ஒரு 380 இன்வெஸ்டர்கள் இருக்காங்க. உலகம் முழுக்கவுமே அவங்க வந்து இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்ப வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகேயா? அதாவது நாங்க வந்து எங்களை நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்றப்ப உங்ககிட்ட நாங்க பேசி உங்களுடைய டவுட் எல்லாம் இது பண்ணி எங்களுடைய முதலீடு உங்கள்கிட்ட அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கள்கிட்ட இருக்குன்னு நிறைய பேர் வர்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சேர்றாங்க. நீங்களும் தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேயா? கோல்டு பிரைஸ் என்ன ஆகும்னு கேட்டிருக்காரு பிரவீன்குமார் சார். சார், எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம இவ்வளவு ஆகும் என்ன ஏதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. கோல்டு பிரைஸ் நல்லா போகும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கணிப்பா இருக்கு. ஓகே. நல்லா போகுமா போகாதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மொத்த அசட் அலோகேஷன்ல 20-25% நீங்க அங்க வந்து வச்சுக்கலாம்.
மொத்த 100%யும் கோல்டுலயே வச்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமா தான் இருக்கும். எப்பவுமே வந்து இவர் வாரன் பஃபட் சொல்லுவார் இல்லையா, டோன்ட் புட் ஆல் ஆஃப் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேக் அப்படின்னு. அது மாதிரி நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு வைக்கிறது தான் நமக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே செல்வா, கேள்விகள் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆஹ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம். தயவுசெய்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் எல்லாரும் வந்து ஃபில் பண்ணிருங்க. தேங்க்யூ பாலாஜி முத்து. இந்த இந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு தயவுசெய்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்லையும் போட்டிங்க அப்படின்னா ஸோ தட் வில் பி ரெக்கார்டட் ஃபார் அஸ். ஃபைனலாக ஒரு தடவை இன்னும் ஒரு 40 பேர் இருக்கீங்க. அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் யாராவது வந்து ஃபில் பண்ணல அப்படின்னா ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் ரிலேஷன்ஷிப் கிட்ட மேனேஜர் கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் லாபம் டீம் கிட்ட இருந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படுது. இதே மாதிரியான செஷன்ஸ் ஃபியூச்சரில் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கான நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸையும் சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். எங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து நான் என்ஆர்ஐ வெபினார் அந்த குரூப்லேயும் நான் வந்து போடுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இது பண்ணலாம். சில பேர் வந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஹாவ் யூ ஷேர் த கேல்குலேட்டர் லிங்க்? சார் இப்போ திரும்பவும் நான் ஃபீட்பேக் ஃபார்ம் என்ஆர்ஐ வெபினார் இதில் வந்து போடுவேன். எல்லாரும் போட்டதுக்கப்புறம் நாளைக்கு தான் வந்து ஐ மீன் மண்டே தான் என்னால் வந்து கேல்குலேட்டர் வந்து ஷேர் பண்ண முடியும். பிரவீன் கேட்டிருந்தாரு. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஃபீட்பேக் போடுவாங்க. ஸோ கியூமுலேட்டிவாக எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து இது லிங்க் அனுப்பும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து அனுப்பப்படும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். தேங்க்யூ.